வாழ்நாள் எல்லாம் தேவனை பாடணும்னா ජීවිතේ පුරාම දිව්‍යන් වහන්සේට ගීතිකා ගායනා කරන්න ඕනේ. ஒவ்வொரு நாளும் தேவனை பாடணும். සෑම දවසම උන්වහන්සේට ගායනා කරන්න அதுதான் ඕනේ. ஒவ்வொரு ஆராதனையும் சாதாரணமா என்னாம கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது அதை முக்கியமா பார்க்கணும். සෑම නමස්කාරයක්ම නිකන් හිතන්න නැතුව ඒක ඔබට අවශ්‍ය දේ හැටියට සිතන්න ඕනේ. எல்லாருக்கும் வாழ்நாள் எல்லாம் கடவுளை பாடணும்னு விருப்பம். සෑම දිනාටම ජීවිතේ පුරාම උන්වහන්සේට ගීතිකා කරන්න කැමතියි. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான் ஒவ்வொரு நாளும் உம்மை நான் பாடுவேன். ඒත් ගීතිකාකාරයා කියන මං සෑමදාම ඔබට ගායනා කරනවා. ஆமென் சொல்லுமா? ආමෙන් කියමුද? கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடுகிறவர். උන්වහන්සේ අපි වෙනුවෙන් நான் கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடுகிறவர். උන්වහන්සේ எங்களுக்காய் අපි யுத்தம் වෙනුවෙන් පොර பண்ணுகிறவர். බදිනවා. අපි වෙනුවෙන් அதனால යුද්ධය அந்த ஒரு කරනවා. அந்த தோட்ட மனதுல வச்சு தான் அடுத்த பாடல் பாட போறோம். ඒක සිතේ තියාගෙන ඒක අපි ගායනා කරන්නට යනවා. மனுஷனை எங்களை சில நேரத்துல எங்களால போராட முடியாது. අපිට පොර බදින්නට බෑ සමහර වෙලාවට. பிசாசை எங்களால ஜெயிக்கவே முடியாது. සතුරාව ජය ගන්නට බෑ සමහර වෙලාවට. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? මොනවාද දේවගැති කියන්නේ? உண்மை அதுதான். ඒක තමයි ஆனா සත්‍යය. தேவனால் எல்லாம் முடியும். ඒ දෙවියන් වහන්සේන් සෑම දෙයක්ම ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. ஆனா அந்த ஒரு நினைவோட தான் இதெல்லாம் கஷ்டம். பல யோசனை பல கவலை மனுஷன் சொன்ன இதெல்லாம் வாரம் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். මනුෂ්‍යයන් කියපු සෑම දෙයක්ම අපේ සිතේ ඒක තියෙනවා. நியூஸ்ல கேட்டது அதுல உலகத்துல அவன் ஒரு காரியம் சொல்லுவான். ஆனா இப்ப தேவ சமூகத்திற்குள்ள வரும் பொழுது ඒත් අපි දැන් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට එන විට உங்களுடைய மனதை விட உங்களுடைய வாய் ඔබගේ ஆளுகை உள்ளது. ඔබගේ සිතට වඩා ඔබගේ දිව ඒකට ආල්නේ பாட ஆரம்பிச்சா உங்க நினைவு கண்ட்ரோல் ஆயிடும். ඔබ ගායනා කරන්න පටන් ගන්නකොට ඒක සිතුවිලි එකට ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. அதனால கர்த்தரை நோக்கி தொடர்ந்து பாடுகிறோம். දෙවියන් වහන්සේගෙන් අපි ගායනා කරන්න යනවා. எங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறார். අපි වෙනුවෙන් යුද්ධය කරනවා. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். එකට ගායනා කරමු. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. பாடுவோம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து சிவந்தருவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம். ஆராதனை செய்வோம், அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்வோமே. ஓ ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்வோமே. சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியை கேட்டு விலகிடுதே. சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியை கேட்டு விலகிடுதே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே. ஆராதனை செய்து அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம். ஆராதனை செய்வோம், அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்வோமே. ஓ ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்வோமே. பர்வதம் கூட மெழுகை போல துதியின் முன்னே உருகிடுமே. பர்வதம் கூட மெழுகை போல துதியை முன்னே உருகிடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, கண்மலையை நீரூற்றாய் மாற்றிடுவோமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, கண்மலையை நீரூற்றாய் மாற்றிடுவோமே. ஆராதனை செய்வோம், அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம். பாடுவோம். ஆராதனை செய்வோம், அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம்.
செய்து அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம். ஆராதனை செய்வோம், அற்புதங்கள் பெறுவோம். ஆராதனை செய்து ஜெயம் பெறுவோம். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்த்ததில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். கடைசியாக வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான். எல்லாம் எழுந்திருப்போமா? ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் எனக்கு சகாயம். Lord, my help comes from you. என்னுடைய சகாயம் உம்மிடத்தில் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே. ඔබට ස්තුතියි ස්වාමිනී. எங்களுக்கு கற்றுதாங்க. අපිට උගන්වන්න. எங்களுக்கு இது தெரியாததல்ல. මේක දන්නේ නැතුව නෙමෙයි. ஆனா எங்களுடைய சுய புத்தியில நம்ம அடிக்கடி அதுல தான் சாயிரோம். අපි අපේ කැමැත්තෙන් ඒක තමයි කරන්නේ. அநேக நேரத்துல நாங்க எங்களுடைய சுய புத்தியில சாஞ்சு அது முடியாத நேரத்துல கடவுள் சமூகத்துல வரோம். අපේ කැමැත්තෙන් කරලා අපිට බැරි වෙලාවටයි දෙවියන් වහන්සේගේ පැත්තට එන්නේ. அந்த கால நேரத்துல கேட்ப ஆண்டவரே உங்களை சார்ந்து வாழ දෙවියන් වහන්සේගෙන් අහන්න ඔබ ළඟින් ඉන්න. இந்த ஜெயம் இனி நாங்க பெறப்போவதல்ல, சிலுவையில் அவர் பெற்ற ஜெயத்திலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. මේ ජයග්‍රහණය අපි දැන් ලබන්නේ මේ උන්වහන්සේගේ ලැබපු ජයග්‍රහණයෙන් අපි ගමන් කරන්නට. ஆண்டவரே இந்த காலை நேரத்துல உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. මේ උදෑසන වෙලාවේ ඔබ දෙස බලන්න අපිට උදව් அப்படியே කරන්න. இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ඉන්න ඔතනින් ඔබට ස්තුති இது කරන්න. ஜெபமா ஏறெடுப்போமா? මේක යාඥාවක් හැටියට ගමු. என்னுடைய ஆண்டவரே சுய புத்தியில நான் சாயாதபடி මගේ සුව කැමැත්තෙන් මං යන්නේ නැතුව ස්වාමී. என்னை நீங்க நடத்தி வந்த தேவன், මා මග පෙන්වා අපොස්තුලින්දුනි. என்னை கிருபையாய் சுமந்த தேவன், මාව කරුණාවෙන් උසලා ගත්තා වූ දෙවියන් என்னை වහන්සේ. வழி நடத்துகிற தேவன், මාව මග පෙන්නපු දෙවියන් වහන්සේ. அவருடைய சபையிலே அவருடைய நன்மைகளை நான் பாடுவேன். උන්වහන්සේගේ සභාවෙන් වහන්සේ කරපු යහපත සිහි කරන්න. தேவன் எனக்கு நல்லவரும், දෙවියන් වහන්සේ මට යහපත්. அவர் எனக்கு நன்மை செய்கிறவருமாய் උන්වහන්සේ இருக்கிறார். මට යහපත් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. எனக்கு தேவன் நல்லவரும், උන්වහන්සේ මට යහපතයි. எனக்கு அவர் நன்மை செய்கிறவருமாய் මට இருக்கிறார். යහපත් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. Hallelujah. Thank you, Jesus. හලෙලූයා. ඔබට ස්තුතියි ස්වාමීනි. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி 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 நன்றி. இப்ப நீங்க ஆராதனை செய்யுங்க, ஆண்டவரை பார்த்து. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. ஒரு கரை போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும், நானும் என் வீடும், என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஒரு தாயை போல ஆண்டவரே இனி சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கண்மணி போல என காத்தவரே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. Yes Lord. இனி சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஓ நன்றி நன்றி கரு போல ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே.
அப்பா. நன்றி நன்றி நன்றி. என் தெய்வமே ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. எல ஆசை போலவோ தலையே புதுமத தேவிதும் கராய். எல ஆசை போலவோ தலையே புதுமத தேவிதும் கராய். தேவிதும்ගේ බලවත් ක්‍රියා தேவிதும்ගේ බලවත් ක්‍රියා. ஒவ்வொரு நாளும் அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. மாதக்கினவா தேவிதும்ගේ පුදුමා ක්‍රියා. அதிசயங்களை எனக்கு காண்பீங்க. හැමදාම මට පේනවා. தேவிதும்ගේ බලවත් ක්‍රියා தேவிதும்ගේ බලවත් ක්‍රියා. හැමදාම මාදකිනවා. தேவிதும்ගේ පුදුමා ක්‍රියා. හැමදාම මට පේනවා. இயல ஆசை ඉහළ ආසේ පොළොව තලයේ පුදුම දෙවිඳුන් කරයි. ඉහළ ආසේ පොළොව තලයේ පුදුම දෙවිඳුන් කරයි. இயல ஆசை ඉහළ ආසේ පොළොව තලයේ පුදුම දෙවිඳුන් කරයි. ඉහළ ආසේ පොළොව තලයේ පුදුම දෙවිඳුන් කරයි. நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுங்க. දෙවියන් වහන්සේ අපිට හාස්කම් කරන්න. ஆபிரகாமுக்கு அதிசயங்களை காண பண்ணுனீங்க. ආබ්‍රහාම්ට දේශනා කරපු என்ன நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. මම යටත් කරමි ස්වාමී. என்னுடைய வழிகளை விட்டு வருகிறேன் ஆண்டவரே. මගේ මාර්ගය මං අතහැරියනවා. உங்களை நான் முழுமையா நம்புகிறேன் ஆண்டவரே. ඔබ මුළුමනින් විශ්වාස කරනවා இயேசுய ස්වාමී. புத்தியில நான் சாய்வதில்லை. මගේ කැමැත්තෙන් මං යන්නේ නැහැ ස්වාමීනි. அதிசயமா என்னை வழி நடத்துங்க. ආශ්‍රයමත් විදිහට මාව මඟ ஆச்சரியமா என்னை வழி நடத்துங்க. මාව අතිශයින් මාව විශ්වාස කරන්න என் ස්වාමී. வாழ்க்கையில உம்முடைய மகிமை உண்டாகட்டும். මගේ ජීවිතය ඔබගේ හාස්කමෙන් තෝනි ස්වාමී. தாழ்மையோடு வாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. යටහත්කමෙන් එන්න දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට. உங்களுடைய சுய புத்தியை விட்டு ஆண்டவருடைய ஞானத்துல வழிநடத்தப்பட விட்டு கொடுங்க. ඔබගේ කැමැත්තෙන් යන්න ඔබ දෙවියන් වහන්සේට මඟ පෙන්වන්න. கேளுங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. දෙවියන් වහන්සේගෙන් අහන්න කරුණාව என் மேல දෙන්න மனதுருங்க ස්වාමීනි. ஆண்டவரே. මගෙන් සිත උණු වෙන්න என் மேல ස්වාමීනි. மனதுருங்க ஆண்டவரே. මගෙන් සිත උණු වෙන්න ස්වාමීනි. எனக்கு இரக்கம் பாராட்டும். මට කරුණාව කරන්න எனக்கு ස්වාමීනි. கிருபையாலிரும். මට කරුණාව கேளுங்க දෙන්න கேளுங்க ස්වාමීනි. கேளுங்க. உங்க நிலைமையை நீங்க மனுஷன்ட்ட சொல்லி ඔබගේ වාතාවරණය මනුෂ්‍යයන්ට කියා. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ඒකට ආට මුකුත් නැත. ஆனா தேவ சமூகம் ඒ දෙවියන් වහන්සේගේ பரலோகம் நம்முடைய අභිමුඛය சத்தத்திற்கு திறந்திருக்கிறது. ස්වර්ගය අපේ ශබ්දයට විවෘත වී තියෙනවා. ஆண்டவரே எங்கள் மேல இறங்குங்க. දෙවියන් වහන්සේ අප මැද எங்களுக்கு உதவி බැසෙන්න. செய்யுங்க. අපිට උදව් කරන්න. எஜமானை நோக்கி பார்க்கிறோம். රජුණන් දෙස බලන්න. வேலைக்காரன் எஜமானை நோக்கி பார்ப்பது போல உங்க கரங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ඒ වැඩකාරයාගේ රජුණන් දෙන බලන නිසා உங்க பாரம் எங்களுக்குள்ள வரட்டும். ඔබගේ බර අප තුළ உங்க மனதுருக்கம் எங்களுக்குள்ள வரட்டும். ඔබගේ සිත උණුවීම අප තුළ உங்களை விருப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ඔබ කැමති වෙන්නා වූ ජීවිතය අපිට உங்க දෙන්න. பிரசனத்துக்கு ஒரு வாஞ்சை எங்களுக்கு தாங்க. ඔබගේ තේජසට කැමැත්තක් දෙන්න ස්වාමී. Thank you Jesus. ස්තුතියි ස්වාමීනි. திருப்தியா எங்களை வழி நடத்துங்க. තෘප්තිමත්ව අපිට මඟ පෙන්වන්න. தொடர்ந்து இந்த ஆராதனையில உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுதாங்க. මේ නමස්කාරයෙන් ඔබ දෙස බලන්න අපිට උදව් කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. යාඥා කරනවා පියාණන්. ஆமென். நன்றாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைய நாளிலே நான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலிருந்து 1-20 வரைக்கும் நாங்கள் வாசிக்க එක போகிறோம். සාමුවෙල් 30 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 20 දක්වා අපි කියවලා මෙනෙහි කරමු. இது தாவீது ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவன் எப்படி விஷயத்தை கைக்கொண்டான் என்பதை நாங்கள் பார்க்க මේ போகிறோம். දාවිත්තුමා ඉතා අමාරු මැදේ ඉන්නකොට මේ කොහොමද මේ දේවල් ජයගත්තේ කියලා අපි බලන්න යනවා. அதிக வசனங்கள் தான், බෝ වචන තමයි. ஆனாலும் நாங்கள் அதை வாசித்து தியானிக்க අපි போகிறோம். කියවලා මෙනෙහි කරන්න යනවා. முதலாவது அதாவது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் வாசிப்போம். එක සාමුවෙල් 30 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 30 දක්වා අපි කියවමු. தாவீதும் அவன் மனுஷரும்
மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடைத்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறை பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஓகே, எல்லோரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். අපි ආශ්වාසය යාඥා කරමු. எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, කරුණාවත් දයාවත් පිරි දෙවිඳුනි, இந்த நேரத்திலே நாங்கள் இந்த வார்த்தித்த இந்த வசனமானது வார்த்தையானது මේ වෙලාව මේ වචනේ මේ සියලු වාක්‍යයන් ස්වාමිනී எங்கள் மத்தியிலே பேசும்படியாய் ஜெபம் අප பண்ணுகிறோம். මැත්තේ කතා කරන්න කියලා අපි ඉල්ලා எங்களை பலப்படுத்தும், අපිව ශක්තිමත් කරන්න, எங்களை உற்சாகப்படுத்தும், අපිව උනන්දු කරන්න, எங்களுக்கு வழிகளை திறக்க உதவி செய்யும். අපට මාර්ග විවෘත කරන්න උදව් කරන්න. ஆண்டவரே, இந்த தாவீது சந்தித்த இந்த சூழ்நிலையின் போல මේ දාවිත් මුණ ගැවුණු මේ අවස්ථාව වගේ இருக்கிற ஒவ்வொருவரையும் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். එවැනි අයව ඔබ දකින්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. ஆண்டவர் தாவீது கேட்டது போல நாங்கள் கேட்டு நடக்க உதவி අපි செய்யும். දාවිත් ඉල්ලුවා වගේ ආලා මග පෙන්වන්නට උදව් කරන්න. இன்றைய நாளில் எங்கள் மத்தியில் இருக்கிற சிக்லாக் மாறும்படியாக ஜெபம் අද අප பண்ணுகிறோம். මැද්දේ තියෙන සික්ලාක් වෙනස් වෙන්න ඕනේ කියලා අපි ආඥා ஆண்டவரே, நான் தாவீதை கேட்டது போல நான் பிடித்துக் கொள்வேன் திருப்பிக் கொள்வேன் என்ற வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும். දාවිත්තුමා ඉල්ලුවා වගේ මම අල්ල ගන්නවා මම ලබා ගන්නවා කියන වචන අපට දෙන්න ස්වාමී. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் செய்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආඥා කරනවා எங்கள் நல்ல பிதாவே, යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්.
இங்கே தாவீதுடைய இந்த சூழ்நிலையிலே මේ දාවිත්ගේ මේ වාතාවරණය நாங்கள் பார்க்கிறது என்னவென்று சொன்னால் අපි බැලුවොතින් அவன் போன இடத்தெல்லாம் ஒரு இழப்பை அவன் சந்திக்கிறான். අපි යන ඇමස්ථාවදීම අයිමිවීමක් ඔහු ලබනවා. முதலாவது போய் யுத்தம் செய்வதற்காக அவன் போகிறான். පළවෙනි යුද්ධය කරන්නට යනවා. அங்கே பெலிஸ்தியர்கள் அவனை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். පිලිස්තියරු ඔවුන් ආයේ ආපසු යවනවා. அது ஒரு ஏமாற்றம் ඒක அவனுக்கு. පොඩි රැවටීමක් இங்கே ඔහුට. வந்து கொண்டிருக்கும் பொழுது එහෙම එනකොට அங்கே அவனுடைய வீடுகள் எல்லாமே சிக்லாக்கிலே எரித்து போடப்பட்டதை அவன் එයාගේ காண்கிறான். නිවසේ යාගේ භාර්යාව දරුවෝ ඔක්කොම විනාශ කරලා ඔක්කොම හැදගෙන சில ගිහිල්ලා. வேளையில எங்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் සමහර අපගේ ජීවිතෙත් මේමයි. எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும். හැමදේම හොඳට සිදු වෙනවා. திடீர்னு பார்த்தா ஒரு பிரச்சனை வந்துரும். බලන් ගියාම විකසින්ම ප්‍රශ්නයක්. இப்படியான சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே வருவது சில வேளையில வரக்கூடும். සාමාන්‍ය මෙවැනි ප්‍රශ්න අපගේ ජීවිතෙත් එන්න පුළුවන්. சில வேளையில எங்கள் குடும்பங்களில எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கும். අපගේ පවුලේ සියලු දේ හොඳ ආකාරයෙන් සිදු වෙනවා. திடீர்னு பார்த்தா ஒரு வியாதி வந்துரும். බලන් ගියාම ඔය භයානක රෝගයක්. இல்லைன்னு சொன்னால் வேலை இடத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கும். හොඳට රැකියා කරගෙන යනවා. பிரச்சனை வந்திருக்கும். ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. எல்லாம் எங்களுடைய பொருளாதாரத்துல நாங்கள் நன்றா இருந்திருப்போம். අපගේ ආර්ථිකය අපි හොඳට කල්පනා කරගෙන එනවා. சில வேளையில பிரச்சனைகள் සමහර உண்டாகலாம். අපට ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. இப்படியான சூழ்நிலையை நாங்கள் தவிர்த்து ஓட முடியாது. මේ දේවල් අපි පසු කරන් යන්න නැතුව ඉන්න බෑ. காரணம் நாங்கள் வாழுகிற பூமி பாவத்துக்குள்ளா இருக்கிறதுனால කාරණේ මේ පොළව පාපයෙන් පිරිච්ච පොළවක් නිසා. இப்படியான காரியங்களுக்கு நடக்கலாம். මෙවැනි කාර්යයන් සිදු වෙන්න சில පුළුවන්. வேளையில டாக்டர்கள் சொல்லலாம் இப்படியான ஒரு வியாதி உனக்கு இருக்குன்னு සමහර சொல்லலாம். දොස්තරවරු කියන්නේ මේ වගේ රෝගයක් ඔබට තියෙන්න இல்லைன்னு පුළුවන්. சொன்னால் மனுஷர்களால் සමහර ஏமாற்றப்பட்டிருக்கலாம். මනුෂ්‍යයන් තුලින් රැවටීමට පත් වෙලා இல்லைன்னு சொன்னால் இழப்பை சந்தித்து සමහර இருக்கலாம். බොහෝ හයිමිවීම ලබලා තිබෙන්න இல்லைன்னு පුළුවන්. சொன்னால் நீங்கள் தவறை விட்டு இருக்கலாம். සමහරට ඔබ වැරද්දක් වෙලා තිබෙන්න පුළුවන්. குடும்பத்திலே சில வேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். පවුලේ සමාදානෙ නැති වෙන්න පුළුවන්. திடீர்னு நீங்க வச்சிருந்த கட்டி வச்சிருந்த கோட்டையெல்லாம் இடிஞ்ச மாதிரி සමහරට ඔබ இருக்கலாம். තබාත්ම ලොකු බලකොටු පවා ඇද වැටෙන්න පුළුවන්. சில வேளை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரை எனக்கு ஏன் இப்படி අපි ආනෝ ඇයිද වීන්නේ මට විතරක් මේක ඇයි කියලා. இப்படியான சூழ்நிலையில் தான் මෙවැනි වාතාවරණයක් තමයි 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீது நிற்கிறார். 1 சாமுவேல் 30 වෙනි පරිච්ඡේදයේ දාවිත්තුමාට සිදු වෙන්නේ. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். දාවිත්තුමා දෙවියන්වහන්සේ තුලින් ආලේප කරපු කෙනෙක්. கோலியாத்தை ஜெயங்கொண்ட ஒரு மனிதன். ගෝලියාත ජයගත්ත කෙනෙක්. அந்த அவன் வரும்பொழுது ඔව් එනකොට அவனுடைய பட்டணம் எரிக்கப்பட்டிருக்கிறது. එයාගේ නුවර ගිනිබත් කරලා அங்கே மனைவி பிள்ளைகளை எடுத்து சென்று விட்டார்கள். එයාගේ භාර්යාව දරුවන් ඔක්කොම අරගෙන அவன் ගිහිල්ලා என்னத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கட்டி வைத்திருந்தானோ ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை. මොන මොන දේවද සූදානම් කළ එකතු කර ඒ සියල්ලක්ම අරගෙන சில ගිහිල්ලා வேளையில் நம்மளும் ஒரு பெரிய கற்பனையோடு எதிர்பார்ப்போடு காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கலாம். අපි බොහෝ සීන මවාගෙන ලොකු ලොකු දේවල් බලාපොරොත්තුෙන් ඉන්න පුළුවන්. இப்போ எரிஞ்சு அங்க புகை விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ඒක නම් ගිනිගත්ත දුමක් වගේ වෙන්න පුළුවන්. இல்லை நான் எனக்கு எதிர்பார்ப்பு அப்படி எரிக்கப்பட்டிருக்கலாம். එයාගේ බලාපොරොත්තුව ගිනිබත් වෙන්න පුළුවන්. என்னுடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கலாம். මගේ ගොඩනැගිල්ල ගිනිබත් වෙන්න පුළුවන්. இப்பொழுது அந்த சூழ்நிலை தாவீது என்ன செய்தார் என்பதை நாங்கள் பார்க்க අපි போகிறோம். මේ වාතාවරණේ දාවිත්තුමා මොනවද කරේ කියලා අපි බලමු. காரணம் இப்படியான சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். කාරණේ මෙවැනි තත්ත්වයන් අපගේ ජීවිතේ නිතරම එන්න පුළුවන්. அதனாலே சிக்லாக்கை போல சில சிக்லாக்கள் எங்கள் வாழ்க்கையில ඒ வரலாம். වගේ සික්ලාක් වගේ අපේ සභාව තුළ ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. இங்கு தாவீது தன்னுடைய ஜனங்கள் மனுஷரோடு வருகிறான். ඒ දාවිත්තුමා ජනතාවත් එක්ක එනවා. தாவீது நம்பியிருந்த உடன் மனுஷர்கள். දාවිත් එයත් එක්කම හිටපු මනුෂ්‍යයන්. ஆனால் இந்த நடந்த சம்பவம் எப்படின்னா මේ සිදුවීම කොයි වගේද කිව්වොත් 1 சாமுவேல் 33வது வசனத்திலே 1 சாமுவேல் 33දී தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்குள் வந்தபோது දාවිද්ද ඒ අයගේ මනුෂ්‍යයන් සියලු සෙනග ඒ නුවරට පැමිණ කල இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது ඒ என்றும் ගිනිලා තිබෙන බවත් தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். ඔහුගේ භාර්යාව දරුදරියන්ද වහල්කමට ගෙනි බව දුටුව. தாவீதை குறித்து சிந்திச்சு பார்ப்போம். දාවිත් ගැන අපි පොඩ්ඩක් හිතලා බලමු. என்ன சந்தோஷமா வந்திருப்பான். සන්තෝෂෙන් ඉන්නට நான் ඇති. என் குடும்பத்தை திரும்பி பார்க்க මගේ போறேன். පවුල මම නැවත බලන්න යනවා. யுத்தத்துக்கு போனோம், சரி அவங்க எங்களை ஏத்துக்கொள்ளல, යුද්ධයට ගියා ඒගොල්ලෝ පිළිගත්තේ නැහැ. உயிரோட எல்லாரும் தப்பி வர்றோம், අපි පණ පිටින් බේරිලා ආවා. குடும்பத்தோடு போய் இருப்போம். අපි පවුලත් එක්ක ඉඳමු. ஒரு எதிர்பார்ப்போடு தாவீது வந்து கொண்டிருக்கிறான். බලාපොරොත්තුවක් සමග දාවිත් ඇවිල්ලා ඇති. வந்து பார்த்த உடனே ඇවිල්ලා බලනකොට ஒண்ணுமே இல்ல. කිසි දෙයක් නැහැ. கட்டி வச்ச கோட்டையெல்லாம் உடைஞ்சிருச்சு. ගොඩනපු සියලු පර්වත ඔක්කොම ඉවරයි. எதிர்பார்ப்பு இல்ல. බලාපොරොත්තු නැහැ. என்ன ஆச்சுன்னு தெரியாது. මොනවද උනේ කියලා දන්නේ யார் නැහැ. இதை செய்தார்னு தெரியாது. කවුද කරේ කියලා அங்க දන්නේ නැහැ. இருக்கிறது மாத்திரம் எரிக்கப்பட்ட வீடுகளும் வறுமையா இருக்கிற தெருக்களும் ඒ மாத்திரமே. තියෙන හැම දෙයක්ම ගිනිබත් කරපු හැම දෙයක්ම අළු වෙලා තිබුණා. தாவீதுடைய பிள்ளைகள், தாவீது அவனுடைய ஜனத்துடைய பிள்ளைகள் ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ජනතා දාවිත්ගේ භාර්යාව දරුවෝ ඔක්කොම සෙල්ලම් කරලා ඉන්නට ඇති. எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. හැම කෙනාම අරගෙන ஒரு ගියා. ஆடு இல்ல, ஒரு மாடு இல்ல, ஒரு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. එක එළු බැටළු කිසි සද්දයක් නැහැ. කිසි සතෙක් නැහැ. அப்படியான ஒரு அமைதி. එවැනි නිහඬතාවයක්.
தெரியுமா, சில வேளையில எங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது எல்லாம் ஓஞ்ச அப்புறம் அமைதி ஒன்று இருக்கும். අපගේ ජීවිතෙත් බෝ ප්‍රශ්නයකොට හැමදේම නිසසල වෙනවා. என்ன செய்யறதுன்னே தெரியாது, මොනවද කරන්න කියලා තේරෙන්නේ எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, කොහෙන්ද ආවේ කියලා දන්නේ නැහැ. ஏன் இப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ඇයි මේම උනේ කියලා දන්නේ නැහැ. தாவீதின் சூழ்நிலை இப்படியா இருந்தது. දාවිද්ගේ වාතාවරණයත් මේ විදිහට. சில வேளை நம்ம நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு ஏன் ஆண்டவர் இப்படிலாம் சரி, அதாவது நாங்கள் நினைச்சே இருக்க மாட்டோம். අපි හිතන්නෙත් නැතුව ඇයි ස්වාමීනි මෙවැනි දේවල් වෙන්නේ කියලා. சில வேளையில நினைப்போம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே எல்லாம் அப்படியே மென்மையா நடந்து போயிட்டு இருக்கோம். අපි ක්‍රිස්තුවන්සේ අනුගමනය කරන නිසා හැමදේම ලස්සනට වෙමින් எல்லாம் පවතිනවා. நான் இயேசுவை இப்பொழுது விசுவாசிக்க எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. ඒ ස්වාමීන් විශ්වාස කරන නිසා ප්‍රශ්නෙමින් නරකයි. சில வேளை அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். අපි සමහර අයට එහෙම තමයි හිතන්නේ. ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொல்லல. නමුත් දෙවියන්සේ එහෙම කිව්වේ නැහැ. யோவான் சுவிசேஷம் 16:33 சொல்லப்படுகிறது, යෝවාන් 16:33 කියනවා. இந்த உலக பூமியிலே මේ පොළොවේ உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ඔබට උපද්‍රවයන් තිබෙනවා. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், නමුත් ඔබ ශක්තිමත් நான் වෙන්න. உலகத்தை මම ஜெயித்தேன். ලෝකේ ජයගත්තා. ஆமென். ආමෙන්. எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, ලොකුම ආශිර්වාදය මොනවද? நம்ம என்ன வச்சிருக்கிறதுங்க இல்ல, අපි මොනවද තියා ඉන්න එක නොවේ. நம்மோட இயேசு இருக்கிறாங்க தான் பெரிய ஆசீர்வாதம். අපත් එක්ක ඉන්න යේසුස් වහන්සේ තමයි අපිට ආශිර්වාදය. சில வேளையில நம்ம உலக காரியங்களை பெருசா பார்க்கிறோம், අපි සමහර ලෝකයේ දේවල් ලොකුවට බලනවා. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு மறந்து விடுகிறோம். අපි දෙවියන් වහන්සේ අපත් අංග ඉන්නවයි කියන එක අමතක වෙනවා. இயேசுவும் இயேசுவோட சீஷர்களும் படகுல போயிட்டு இருக்காங்க. යේසුස් වහන්සේගේ ගෝලියොත් මේ බෝට්ටුවේ යනවා. இயேசு படகுல தூக்கி கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ ඒ බෝට්ටුවේ නිදාගෙන ඉන්නවා. அந்த நேரத்தில் அவர் பார்த்தது என்ன தெரியுமா, ඒගොල්ලෝ මොනවද බැලුවේ? பயங்கர மழையும் புயலும், භයානක වැස්ස සුලිසුලඟ பெரிய அலைகள், මූදු රැලි அப்படியே போட் இப்படி ஆடிட்டே இருக்கு. බෝට්ටුව හෙල්ලෙනවා පැද්දෙනවා. அவர்கள் எதை பார்த்தார்கள் சொன்னால், ඒගොල්ලෝ මොනවද බැලුව කිව්වොත් அலையையும் புயலையும் பார்த்த உடனே அவங்களுக்கு உண்டானது என்ன தெரியுமா, ඒ රැල්ලයි ඒ සුළඟයි බලපු ගම මොනවද ඒගොල්ලන්ට ඇති වුනේ? பயம், බයක් ඇති වුණා. அழிந்து போகிறோம். බය වෙනවා. ஆனா ஆண்டவர் போட்ல தான் இருந்தார். නමුත් යේසුස් වහන්සේ බෝට්ටුවේ තමයි හිටියේ. இயேசு அங்கதான் இருந்தார். යේසුස් වහන්සේ තමයි හිටියේ. இந்த இயேசுவோட அற்புதங்களை கண்ட சீஷர்கள், මෙතරම් යේසුස් වහන්සේගේ ආස්කම් දැකපු ගෝලයෝ, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு அறிந்தவர்கள், මෙතරම් බලවත් දෙවි කෙනෙක් බව දැනගෙන ஒரு அலை வந்த உடனே පොඩි රැල්ලක් ගැව්වම எல்லாம் முடிஞ்சிருச்சு. සියල්ල අවසන්. சிலவள் அப்படித்தான் நம்பளும். සමහර විට අපිත් එහෙම பல வருஷம் இயேசுவோடு ஓடுகிறோம், බෝ වර්ෂ ගණන් යේසුස් වහන්සේ பல அற்புதங்களை බෝ கண்டிருக்கிறோம், ආස්කම් අපි දැකලා තිබෙනවා. பல சாட்சிகளை බෝ கேட்டிருக்கிறோம். සාක්ෂි ආලා තිබෙනවා. ஒரு பிரச்சனை வந்த உடனே, එක ප්‍රශ්නයක් ආවම ஏன் ஆண்டவரே, ඇයි ස්වාමිනී? ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ඇයි මට විතරක් මේම? ஏன் ஆண்டவரே மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, අනිත් අයට හැමදේම හොඳට உம்மை තිබෙනවා. விட நான் அதிகமா ஜெபிக்கிறேன், ඔය අධික ලෙසම යාඥා மத்தவங்க கூட அதிகமா உபவாசிக்கிறேன், අනිත් අයට වඩා නිරාර කරනවා. ஏன் ஆண்டவரே எனக்கு. ඇයි මට මේම? ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? நான் போட்ல தான் இருக்கேன், මම බෝට්ටුවේ තමයි ඉන්නේ. நான் தூக்கிட்டு தான் இருக்கேன், මම නිදාගෙන ඉන්නවා. நான் உன்னோட இருக்கேன். මම ඔබ සමග ඉන්නවා. யோசுவா යෝෂුවා யுத்தத்தை செய்யறதுக்கு முன்பாடி யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். යුද්ධය කරන්නට ජෝර්දානේ පසු කරන්න ඕනේ. அவன் பயந்துட்டு இருந்தான். බය වෙලා හිටියා. ஏன்னு சொன்னா, ඇයි කිව්වොත් அங்க இருக்கிறவர்கள் பெரியவர்கள் என்பது முக்கியம் அல்ல, ඒ ඉන්න අය ලොකු අය කියන එක என்னோட නෙමෙයි. வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான் பிரச்சனை මාත් இருந்தது. එක්ක එන අය මොනව කරයිද දන්නේ නැහැ. ஆண்டவர் சொன்னார், දෙවියන් වහන්සේ කිව්වා நான் உன்னோடு கூட இருப்பேன். මම ඔබ සමග ඉන්නවා. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாய் தேட வேண்டியது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை අපි பாத்திரமே. නිතරම අපි හොයන්න ඕන එක දෙයක් තමයි දෙවියන් වහන්සේ මා සමග ඉන්නවද? தேவன் நம்மோடு இருந்தால் දෙවියන් වහන්සේ මා සමග ඉන්නවා. அவர் வனாந்தரங்களிலே அங்கள் வழிகளையும் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற ඒ தேவன். කාන්තාරේ මාර්ග අවශ්‍ය දේවල් සියල්ල அப்போ සපයනවා. பிரச்சனை வரும்பொழுது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் ஆண்டவரே அல்ல, අපි ප්‍රශ්නයක් ආවම අපි ආන්න ඕනේ ඇයි දෙවියනේ කියන නොවේ. நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். මම මොනවද කරන්න ඔබගේ කැමැත්ත? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, මෙවැනි තත්ත්වයක් තියෙනවා. நான் என்ன செய்ய வேண்டும். මම මොනවද කරන්නට ඕනේ? காரணம் அவருக்கு தெரியாமல் எங்களுக்கு ஒன்றும் நடப்பதில்லை. කාරණේ කුමද? එතුමාට දන්නේ නැතුව කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. அவர் சொல்கிறார், உங்கள் தலை மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. මේ ඉසකෙස් ඔක්කොම ගණන් කරලා තිබෙනවා. அவருக்கு தெரியாமல் ஒன்று கூட உதிரப் போவதில்லை. එක එයා දන්නේ නැතුව එක ඉසකෙස් இந்த ගාපත් விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று මේ சொன்னால், ඇදහිල්ල අපට තිබෙනවා නම් நாங்க இப்ப கேட்கிற கேள்வி ஏன் ஆண்டவரே அல்ல, අපි ආන ප්‍රශ්නේ ඇයි දෙවියනේ ஆண்டவரே කියලා? நான் என்ன செய்ய வேண்டும். මම මොනවද කරන්න ඕනේ? இங்கே தாவீதுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை. දාවිත් තුමාට මෙවැනි ප්‍රශ්නයක් ஆண்டவர் சொல்ல நமக்கு சில வேளை பிரச்சனை வரலாம்னு இயேசு சொல்லல. සමහර විට ප්‍රශ්න එන්නේ නැහැ කියලා යේසුස් වහන්සේ කිව්වේ உங்களுக்கு නැහැ. உபத்திரவம் உண்டு, ඔබට පීඩාවන් තිබේ. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். නමුත් ඔබ ධෛර්යමත් වෙන්න. அதாவது பிரச்சனை வர்றதுன்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மோட இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. ප්‍රශ්න එනවයි කියන්නේ දෙවියන් වහන්සේ අප සමග නැහැ කියන නෙමෙයි අර්ථය.
අර්ථය? கர்த்தர் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். මොනවද ස්වාමීන් වහන්සේ අපට උගන්වනවා? தேவன் நமக்கு எதையோ கற்பிக்கிறார். දෙනාස අපට මොනවද දෙයක් උගන්වනවා? நாம் நம்மை கொண்டு ஏதோ செய்ய ஆயத்தமாய் අප இருக்கிறார். තුළින් මොනවද දෙයක් කරන්න எங்களுடைய සූදානම්. கேரக்டர் ஃபார்ம் ஆகணும். අපගේ චරිතේ அவருக்குள்ளே விசுவாசங்கள் வளர வேண்டும். ඇදහිල්ලේ වර්ධනයක් එන්න ඕනේ. பிரச்சனைகள் வரும் பொழுது ප්‍රශ්න එනකොට ஏன் ஆண்டவரே அல்ல, ඇයි දෙවියනේ කියලා නොවේ? என்ன செய்யணும் ஆண்டவரே? මොනවද කරන්නට ඕනේ? தங்கம்னா රත්තරන් அது எப்பொழுது பெருமதி அடைகிறதுன்னு சொன்னா ඒ නිතරම කොයි වෙලේද වටිනාකමක් ඇති அது වෙන්නේ? நெருப்புல போட்டு சுட்டாதான். ඒක ගින්නට දාලා පිලිස්සුවොත් තමයි. தங்கத்தை அப்படியே கட்டி வச்சுன்னா ஷோகேஸ்ல வச்சீங்கன்னா யாராவது சொல்லுவாங்களா அழகா இருக்கு, நீங்க வெட்டி எடுத்து வந்து அப்படி அழகா ඒ வச்சிருக்கீங்க. රන් කපලා ආවම ෂෝකේස් එක ලස්සනට තිබෙනවා කියලා කියනවද? என்ன கல்லோன வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. මොනවද ගලක් තියලා තියෙන කියලායි. ஆனால் அது நெருப்பிலே போட்டு சுட்டெரித்து பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அதன் பெருமதியே வேற. ඒක ගින්නට දාලා පිරිසුදු කරලා ගත්තම ඒකේ වටිනාකම කියලා වැඩක් නැහැ. நமக்கு தங்கம் போல இருக்கணும், අපට රන් වගේ තිබෙන්න. ஆனா நெருப்பு விட்டு வந்துடக்கூடாது නමුත් ஆண்டவரே. ගින්දර නම් ඉන්න නරකයි. ஆனா ஊழியத்துல பிரகாசிக்கணும், සේවයේදී බැබලෙන්න ஆனா ඕනේ. பிரச்சனை மட்டும் வந்துடக்கூடாது ප්‍රශ්න ஆண்டவரே. විතරක් එන්න නරකයි. நான் கர்த்தருக்குள்ள பலவானா இருக்கணும், ජනාංශය තුල ஆனா බලවත් அப்படியே இருக்கணும், මම ඒමම ඉන්නට ඕනේ. ஒண்ணுமே மாறக்கூடாது. කිසි දෙයක් වෙනස් වෙන්න නරකයි. சிஸ்டர் எவ்வளவு பாடுகளை கடந்து வந்தார்களோ அவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா කොතරම් ஊழியத்துல. පීඩා විඳද සේවය කියලා ඒගොල්ලෝ තමයි දන්නේ. எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வருவதற்கு காரணம் நாங்கள் ஏதோ கெட்டவர்களோ ஆண்டவரோட இல்லை என்பது அர்த்தம் அல்ல. අපට ප්‍රශ්නයක් එන්නේ හේතුව අපි වැරදි අය නැත්තම් අපි වැරදි කරපු අය කියලා හිතන්න ඕනේ. தேவன் நமக்கு காரியங்களை அதாவது அனுமதிப்பது நாங்கள் அப்படியே அழிந்து போவதற்காக அல்ல, බොහෝ දේවල් අපට අනුමත කරන්න අපි විනාශ වෙන්න නොවේ. நாங்கள் தூய்மைப்படுவதற்காக பரிசுத்தப்படுவதற்காக அதற்கு அவருக்கு ஏற்றபடி வணிந்தெடுப்பதற்காக. අපි සුද්ධවත් වෙලා එතුමාට අවශ්‍ය විදියට අපිව අඹාන්නට තමයි වෙන්නේ. இங்கே சில்காரிலே எப்படி அங்கே நெருப்பு சுட்டெரிக்கப்பட்டதோ, ஏ நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டதோ, ඒ ගින්බත් උනේ දකුම සික්කලා එකේ. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளையிலே நெருப்புகளை அக்னிகளை தேவன் அனுமதிக்கிறார். සමහරවිට අපගේ ජීවිතෙත් මෙවැනි ගින්නක් ස්වාමීන් වහන්සේ අනුමත කරනවා. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையிலே சிக்லாக் அங்கே எரிக்கப்பட்டிருக்கிறது. ඒ බලනවා මේ වාතාවරණය සික්ලා ගිනිබත් වෙලා. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று எரிந்து கொண்டிருக்கலாம், எரிக்கப்பட்டிருக்கலாம். අපගේ ජීවිතෙත් මොනවාරි පැති ගිනිවත් වෙලා තිබෙන්න පුළුවන්. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுவது சொன்னால், நீ ஓடுகிற ஓட்டத்தை விட்டு விடாதிரு. නමුත් ස්වාමීන් වහන්සේ අපට කියන්නේ ඔබ යන දිවිල්ල නතර කරන්න එපා. நீனு காணலத்தான், ඔබ දැක්කේ නෑ තමයි. ஆசீர்வாதத்தை காணல, ආශිර්වාදය දැක්කේ නෑ. சமாதானத்தை காணல, சமாதானத்தை நீ දැක්කේ நியத்த காரங்களை காணல, ඔබ ඉදිරි කාලේ දැක්කේ නෑ. ஆனாலும் නමුත් நான் இன்னும் கிரியை செய்கிறேன். මම තාමත් ක්‍රියා කරනවා. நான் ஊழியத்தில் ஆரம்பத்திலே ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தார். දෙනාසේගේ සේවයේ පටන් ගැනීමේදී දෙනාසේ දර්ශනයක් දුන්නා. நான் 2007 ஆண்டு பைபிள் ஸ்கூல் போன பொழுது 2008 බයිබල් කොලෙජ් යනකොට ஜெர்மன்ல எல்லாரும் சொன்னாங்க என்னன்னு சொன்னா, ජර්මන් එකේ ගොඩක් ஓ අය ஜெர்மனி ஒரு காய்ந்த நிலம், இங்கு ஒன்றும் வளராது. ඒ ජර්මන් වේලිච්ච පොළොවක් කිසි වැඩෙන්නේ නෑ. நான் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியா போறதுக்காக நான் பைபிள் காலேஜ் போயிருந்தேன். මම ඇෆ්‍රිකාවේ දේශනාවට යන්න බයිබල් කොලෙජ් ගියා. அப்பெல்லாம் ஆப்பிரிக்கா தான், ரைனாட் போங்க் ஆப்பிரிக்கான்னு சொல்லிக்கணும் திரும்ப எல்லாரும். ඇෆ්‍රිකාවේ රේනාඩ් බොන්කේ කියවම ලොකු පිබිදීමක් ඇති වෙන තැන. அப்ப ரைனாட் போங்கே அனுப்பின மிஷனே எங்களையும் அனுப்புறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ඒ රේනාඩ් බොන්කේ යාපු මිෂන් එකම අපිවත් යවන්න அப்ப සූදානම්. நாங்க போய் சொல்றோம், நாங்க ஆப்பிரிக்கா போறோம்னு අපි சொல்லி. අපි කියන අපේ ඇෆ්‍රිකාට යන්න යනවා කියලා. அங்க இருந்த வாலிபர்களா சொன்னாங்க, ஓ நல்ல விஷயம், ஜெர்மன்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. ඒ තරුණයන් කිව්වා ඔබ හොඳයි ඒක න ජර්මන් එකේ වේලිලා කිසි දෙයක් නැහැ කියලා කිව්වා. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு දවස් දෙකකට පස්සේ காலையில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆராதனை நடக்கும். ඒ උදෑසන ශික්ෂයන්ට නමස්කාරයක් සිදු அதுல நிற்கும் பொழுது ඒක ඉන්නකොට தேவனுக்கு படமாව நான் காட்டினார். දෙනාසේ චිත්‍රයක් ஒரு පෙන්නුවා. ஜெர்மன் மேப், ජර්මන් එකේ සිතියමක්. அதுல இயற்கையா புற்கள் முளைத்திருக்கிறது. ඒ ස්වභාවිකම තනකොළ වැවිලා වගේ. அதெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு. ඒක වේලිලා තිබුණා. ஒரு சின்ன பையன் அதை பார்த்துட்டு இருந்தான். පොඩි පුතෙක් බලන් பார்த்ததை හිටියා. பார்த்து கவலைப்பட்டான், என்ன இது இப்படியே காஞ்சு ඒ போயிருக்கு. කනගාටුවෙන් බැලුවා ඇයි මේ ඔක්කොම වේලිලා? அது ஒரு சத்தம் சொல்லிச்சு, ශබ්දයක් කිව්වා. நீ ஏன் மேலோட்டமா பாக்குற, ඇයි ඔබ උඩින් බලන්නේ? ஆழமா பார். ගැඹුරට බලන්න. அந்த சின்ன பையன் அப்படி குனிஞ்சு கீழே ඒ பார்த்தான். පොඩි පුතා හොඳට එබිල බැලුවා. அதுக்குள்ள தண்ணி ஓடிட்டு இருந்தது. වතුර දුවනවා එතන. அந்த சத்தம் சொல்லிச்சு, ඒ ශබ්දේ කිව්වා. நான் இன்னும் கிரியை செய்கிறேன். තාමත් මම ක්‍රියා ஆமென். කරනවා. ආමේන්. ஆமென். இன்னும் நம்ம சில வேளையில மேல காஞ்சு போயிருக்கலாம், අපි සාමාන්‍ය උඩින් අපිට පේන්නේ නිකන් වේලිලා ගියා. ஆனால் தேவன் எப்பொழுதும் கிரியை செய்கிறவராய் නමුත් இருக்கிறார். දෙනාසේ ක්‍රියා அவர் කරනවා. ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் தேவன் அல்ல, ඇෆ්‍රිකාවට පමණක් නෙවෙයි. ஜெர்மனிக்கு மாத்திரம் தேவன் அல்ல, ජර්මනියට පමණක් அவர் නෙවෙයි. இலங்கைக்கும் அவரே தான் தேவன். ලංකාවට ஹalleluya. එයා තමයි දෙවියන් அவர் වහන්සේ. உங்களுடைய தேவன், ඔබගේ දෙවිඳුන්. அவர் என்னுடைய தேவன். මාගේ இந்த දෙවිඳුන්. உலகத்தை உண்டாக்கிய பெரிய வல்லமுள்ள மகா தேவன் அவர். මේ ලෝකේ මා වදාළ ਸਰව බලධාරී වූ දෙවිඳුන්. அந்த தரிசனத்தை நான்
நான் எடுத்துட்டு ඒ දර්ශනය මං අරගෙන சபை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சேன். සභාව ස්ථාපිත කරන්න පටන් ගත්තා. 4 சபைகளை ஜெர்மனில ஸ்தாபிக்க தேவன் கிருபை. සභාවන් 4ක් මං ස්ථාපිත කළා. ஆமென். ஆமென். எல்லாம் ஜெர்மன் சபையும் இல்ல, 2 ஜெர்மன் சபை, ஒரு ஜிப்சி சபை, ජර්මන් සභාව ஒரு දෙකක් உக்ரைன் சர்ச். එක එක චර්ච්. நான் நினைச்சே பார்க்கல. මං හිතලා බැලුවෙත් නෑ. எனக்கு அவ்வளவு டேலண்டும் இல்ல. මෙතරම් දක්ෂද මට තිබ්බේ என்னுடைய නෑ. ஜெர்மனை கேட்டு என் பிள்ளைங்களே சிரிப்பாங்க. මගේ ජර්මන් භාෂාවල දරුවම hina වෙනවා. ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் முடிஞ்சு வீட்டை வந்தா கரெக்ஷன் அப்படி இருக்கும். හැම සන්ඩේ සර්විස් ඉවරනම මගේ වැරදි දරුවෝ කියනවා. இதுல கிராமர் இப்படி நீங்க சொல்லி මේ இருக்கணும், ග්‍රෑමර් මේ විදිහට කියන්න ඕනේ. இந்த வசனத்தை இப்படி தான் මේ சொல்லுவாங்க. වචනේ මේව තමයි කියන්නේ. ஆனால் தேவன் නමුත් දෙවියන් அழைத்தவர் කැඳවූ තැන් වහන්සේ உண்மை உள்ளவர். අවංකයි. அவர் ஒரு நாடு மாற மனுஷன் එයා அல்ல. වෙනස් වෙන්න මිනිසෙක් නෙවෙයි. மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. සිත් වෙනස් වෙන්න මනුෂ්‍ය පුත්‍රයෙක්. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. කියලාත් නොකලා அவர் ඉඳීද? பொய் சொல்லுகிறவர் அல்ல. එයා බොරු කියන කෙනෙක් නෙවෙයි. Amen. ආමෙන්. சில வேளை நம்ம எல்லாம் அந்த காஞ்ச நிலத்தை தான் பார்த்துட்டு අපි නිතරම බලන්නේ වේලිච්ච පොළවක්. அவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது නමුත් යටින් එතුමා ක්‍රියා කරනවා. அவ கண்ணுக்கு தெரியல, අපිට ඇස් වලට පේන්නේ ஆனால் නැහැ. அவர் கிரியை செய்கிறார். එයා ක්‍රියා කරනවා. இங்க தாவீது ஒரு சூழ்நிலையின் பொழுது දාවිද්ගේ මේ වාතාවරණයේදී அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ඔහුට මොනවද වෙන්නේ කියලා என்ன செய்யணும்னு தெரியல. මොනවද කරන්න ඕනේ? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், නමුත් එක දෙයක් දන්නවා. கோலியாத்தை முறியடிக்க பலன் செய்த தேவன் ගෝලියාත්ව විනාශ කරන්න ශක්තිය දුන්න දෙවිඳුන්. சிங்கங்களையும் கரடிகளையும் முறியடிக்க உதவி செய்த தேவன். සිංහයයි වලාවයි විනාශ කරන්න ශක්තිය දුන්න දෙවිඳුන්. அவர்கிட்ட தான் நான் போகணுங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். එයා වෙතට තමයි යන්න ඕන කියලා දන්නවා. இங்க பார்க்கும் பொழுது 6வது வசனத்திலே 6 වෙනි පදයේදී தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். දාවිත් ඉතාම අමාරුවට පත් වුණා. சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்தி நிமித்தம் மல கிளையஸ்தினாலே සෙනග සියලු දෙනාම සිත් තමන්ගේ දරුදරියන් ගැන ශෝක වූ බැවින් அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் ඔහු கொண்டார். දාවිත්ට ගල් ගසන්නට තර්ජනය இப்ப කළේ. தாவீதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? දාවිත්ගේ ප්‍රශ්නය මොනවද? குடும்பம் இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஆடு மாடுகள் எல்லாம் போச்சா. පවුල නෑ, දරුවෝ නෑ, බැටළුවෝ කිසිම සත්‍යෙක් නෑ. இப்ப தாவீது தனியா 600 பேர் யோசிக்கிறாங்க, இவனை கல்லறிஞ்சு கொலை செஞ்சுட்டா දාවිත්ගේ ඒ 600 දෙනා තීරණය කරනවා දාවිත්ට ගල් ගාලා මැරුවනම් நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும். අපේ ප්‍රශ්නේ ඉවරයි. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ඒකට හැම දෙයකම කාරණේ உன்னாலதான் இப்படி நடக்குது, ඔබ නිසා තමයි මේ දේ நீ වුනේ. தான் காரணம். ඔබ තමයි කාරණේ. எல்லாரும் சேர்ந்திருந்தவங்க அப்படி திடீர்னு எதிர்த்து நிப்பாங்க. හැමෝම එකතු වෙලා ඒ තීරණයට එනවා. சில வேளை நீ நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். සමහර ඒ විදියට ඔබත් ඒ තත්ත්වයකට වැටින්න පුළුවන්. சேர்ந்து தானே ஓடணும், එකට නේද දිව්වේ? இப்ப தனியா இருப்பீங்க. දැන් තනියම. நினைக்கலாம் ஏன் இப்படி? ඇයි එහෙම? தாவீது நினைச்சிருக்கலாம், இவ்வளவெல்லாம் செஞ்ச எத்தனை யுத்தங்களை நாங்க செஞ்ச, இப்ப நான் தனியா இருக்கேன். නමුත් දාවිත් හිතන්න පුළුවන් කොතරම් එකට යුද්ධ කරා දැන් මම තනි වුණා. தாவீது இந்த நேரத்தில் தான் சரியான ஒரு காரியத்தை නමුත් செய்தார். ඒ වෙලේ දාවිත්තුමා හරි தாவீது කාර්යයක්. சொல்லல, நீங்களே நான் எதிர்த்து நின்றா நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு எதிர்த்து நான் போராடுவேன்னு சொல்லல. මම දාවිත් කිව්වේ නෑ ඔබ මට විරුද්ධ වුණත් හරි මම ආලේපලත් කෙනෙක් මම විරුද්ධව. தாவீது செய்தது என்ன தெரியுமா? දාවිත්තුමා මොනවද කළේ? அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கும்போது இப்படியே பார்க்கிறோம். වචනේ දිගට කියවනකොට බලනවා தாவீது දාවිත්තුමා தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே තමාගේ දෙවියන් වහන්සේ තුල தன்னை திடப்படுத்திக் கொண்டார். තමාව ශක්තිමත්ව උපදා ගත්තේ. ஆமென். ආමේන්. ஒரு பிரச்சனை வந்தா எங்க போய் திடப்படுத்திக் கொள்றோம்? ප්‍රශ්නයක් ආවම කොහොමද අපි ශක්තිමත් කරගන්නේ? ஃபோன் பண்ணி மத்தவங்களோட பேசினா நாங்க பலம் பெற்றுருமா? ෆෝන් කරලා තව එක්කෙනෙක් කතා කරනවා අපි ශක්තිමත් වෙනවද? இந்த பிரதர் அப்படி சொல்லிட்டார் ඒ பிரதர், බ්‍රදර් මට මේම කිව්වා බ්‍රදර්. இந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க මේ சிஸ்டர். සිස්ටර් මේම කිව්වා அந்த සිස්ටර්. டைமுக்கு நான் கொஞ்சம் கூலா இருக்கும். සමහර ඒ වෙලාවට පොඩි කූල් එකක් තිබෙනවා. கடைசி வரைக்கும் உங்களோட பிரச்சனை தீர்ந்திருக்காது. නමුත් අන්තිම වෙනකන් ඔබගේ ප්‍රශ්නෙට විසඳුමක් உங்களுடைய நீங்க பலப்பட்டிருக்க ඔබ மாட்டீங்க. ශක්තිමත් වෙන්නේ உங்க නැහැ. கோவம் அவங்களும் உடனே பதில் சொல்றாங்க, ஆமா ஆமா நானும் பார்த்தேன் அப்படித்தான் அப்படின்னா என்ன நடக்கும்? ඒ කේන්තිය මොකද වෙන්නේ? කියනවා ඌ එහෙම තමයි මමත් දන්නවා යාව. அந்த கோவம் இன்னும் அதிகரிக்குமே தவிர, ඒ කෝපේ තව වැඩි වෙනවා ඇරෙන්න. அப்படியே எரியிற எண்ணெயில கொஞ்சம் எண்ணெய், எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ඒ கொஞ்சம் பொக்குன்னு පත් எரியாது. වෙන ගින්දර තව තෙල් දාලා තවත් ගොඩ ලොකුවට පත් වෙනවා වගේ. ஆனால் தாவீது ஒன்றை නමුත් அறிந்திருந்தார், දාවිත්තුමා එක දෙයක් දැන සිටියා. மனுஷனால் கூடாததுதான் මනුෂ්‍යයාට කරන්න බෑ ஆனால் තමයි. தேவனால் கூடும் என்ற நம்பிக்கை දැනාසයට தாவீதுக்கு இருந்தது. කරන්න පුළුවන් කියලා හිතුවා. ஹalleluya. හලෙලූයා. எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம், අපගේ ජීවිතේ ප්‍රශ්න එන්න පුළුවන්. சிக்கலாக்கள் வரலாம், සික්කලක් එන්න පුළුවන්. எல்லாம் எரிஞ்சு போன மாதிரி இருக்கலாம். හැමදේම ගිනිබත් වෙලා වගේ වෙන්න. ஆனால் தேவன் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். නමුත් දැනාසේ නිතරම ක්‍රියා Amen. කරනවා. ආමෙන්. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். නමුත් දාවිත්තුමා දෙවියන් වහන්සේ තුල ශක්තිය උපදවා ගත්තා. நான் இத்தனை வருஷமா ஊழியம் செய்கிறேன். මම මෙතරම් කාලයක් සේවය சில வேளையில ஒரு ஊழியக்காரன் என்னை குறித்து தவறா நினைச்சாலே பேசினாலும் ரொம்ப கவலைப்பட்டுருவேன். සාමාන්‍යයෙන් තව සේවකෙක් ගැන හිතලා මොනවාරි කතා කරා මං හරි කනගාටු වෙනවා. ஆனால் தாவீதுடைய சூழ்நிலை எப்படின்னு சொன்னா, නමුත් දාවිත්ගේ තුමාගේ වාතාවරණය
எல்லாரும் கல்லெறிஞ்சிட்டா போதும். හැමෝ හිතනවා ගල් ගැව්වොත් හරි. இதனாலதான் இவ்வளவு நடந்துச்சு. එයා නිසා තමයි මේ දේ වුනේ. தாவீதுக்கு யாருமே இல்ல, දාවිත්තුමාට කවුරුත් හිටියේ නෑ. குடும்பம் இல்ல, நண்பர் இல்ல, ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தர் இல்ல. පවුල නෑ, දරුවෝ නෑ, උපදෙසක් කියන්න කෙනෙක් නෑ. இருந்தது ஒரே ஒருவர், නමුත් ඊටපු එක්කෙනයි. அவனுடைய ஆண்டவர். එතුමාගේ දෙවියන් වහන්සේ. ஆமென். அவருடைய ஆண்டவர். දෙවියන් වහන්සේ. தேவன் வேதம் சொல்லுகிறது தாவீது தன்னை தேவனுக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டார். ඒ වචනේ කියන දාවිත්තුමා තමා තුළ ශක්තිමත්ව උපදවාගත දෙවියන් அதாவது වහන්සේ. தேவன் தாவீது திடப்படுத்துறான்னு இல்ல, දෙවියන් වහන්සේ දාවිත්තුමාව ශක්තිමත් කරන්නේ. தாவீது தன்னை தேவனுக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டார். දාවිත්තුමා ශක්තිය උපදවාගත්තා කියලා තියෙන්නේ. இங்கே பார்க்கும் பொழுது බලනකොට தாவீது தேவனை தேடி போனான். දාවිත්තුමා දෙවියන් වහන්සේ සොයාගෙන ගියා. அங்க தாவீதை தேடி ஆண்டவர் வரல. නමුත් දාවිත් සොයාගෙන දෙවියන් වහන්සේ ආවේ නැහැ. பிரச்சனை சூழ்நிலையில ප්‍රශ්න වාතාවරණ මැද්දේ ஆண்டவரே வாரும் 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 தான் நம்ம கேட்கிறோம். දෙවියන් වහන්සේ එන්න එන්න කියලා අපි කියනවා. நான் மட்டும் வர்றேன் ஆண்டவரே, මම එන්නවයි කියලා කියන්නේ නැහැ. இருக்கிறதோட வர்றேன், ඉන්න තත්ත්වෙන් එනවා. ஒண்ணுமே இல்ல, කිසි දෙයක් නැහැ. ஆனா நான் வர்றேன். මම එනවා. எப்படி தாவீது தன்னை தேவனுக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டா எப்படி திடப்படுத்தியிருப்பான்? කොහොමද දාවිත්තුමා තමාව ශක්තිය උපදවා ගත්තේ? அவன் நினைச்சிருப்பான், එයා හිතලා ඇති. சிங்கத்தோடு நான் போராடும் பொழுது என்னோடு இருந்தேன், සිංහයත් එක්ක පොරබදිනකොට දෙවියන් වහන්සේ මා සමග හිටියා. கரடியோடு யுத்தம் செய்யும் பொழுது என்னோடு இருந்தேன், ඒ වලාත් එක්ක යුද්ධ කරනකොට මාත් එක්ක இந்த හිටියා. வளர்ந்த பெரிய கோலியாத்தை முறியடிக்கும்படியாக என்னோடு இருந்தேன். යෝධෙක් වගේ හිටු ගෝලියත් එක්ක යුද්ධ කරන මාත් සමග நீர் இப்பொழுதும் என்னோடு இருப்பீர். ඔබ දැනුත් මා සමග සිටිනවා. Amen. ආමෙන්. அதான் கர்த்தருக்குள்ளே என்னை பலப்படுத்திக் கொள்வோம்னு சொன்னா இதான் அர்த்தம். මේක තමයි දෙවියන් වහන්සේ තුල ශක්තිය උපදවා தேவன் ගන්න. நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் திரும்பி பார்த்து அவரிடத்தில் சொல்லும் பொழுது தேவனுக்குள்ளே நாங்கள் பலமடைவோம். අපි දෙවියන් වහන්සේ අපට කරපු යහපත සීකරලා නැවත අපි ප්‍රකාශ කරනකොට அதனால் අපි தான் නැවත நாங்கள் ශක්තිය වෙනවා. எப்பொழுதும் நன்றி பலியை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க ඒ வேண்டும். නිසා තමයි නිතරම ස්තුති පූජා කළ යුත්තේ. எனக்கு தெரியாது உங்கள் ஜெபம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ඔබගේ ආඥාව කොහොමද කියලා මන් දන්නේ නැහැ. முதலாவது என்னுடைய ஜெபம், ஆண்டவரே நன்றி, මගේ පළවෙනි ආඥාව ස්තුතියි. நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் நன்றி, ඔබ දුන්න ගැලවීමට, நீர் கொடுத்த ඔබ குடும்பத்திற்காய் දුන්න நன்றி, පවුලට, நீர் கொடுத்த ஊழியத்திற்காய் ඔබ දුන්න நன்றி. සේවයට நான் இப்படி இருந்த ஆண்டவரே මම මේම හිටියා. என்னை இப்படி கொண்டு දැන් வந்தீர். මේ විදිහට මම වෙනස් කළා. ஆண்டவரே நான் அடுப்புக்கரியா இருந்த ஆண்டவரே මම ගල් අඟුරු වගේ நீர் හිටියේ. அழகா என்னை ඔබ மாற்றி මාව ලස්සනට වෙනස් කළා. ஒண்ணும் இல்லாதவனா இருந்த කිසි ஆண்டவரே දෙයක් නැතුව හිටියා. எனக்கு அநேகத்தை நீர் මට கொடுத்தீரப்பா. බොහෝ දේ දුන්නා. இப்படித்தான் தாவீது செஞ்சார். මේම තමයි දාවිත්තුමා කියලා ඇත්තේ. தேவனுக்குள்ளே தன்னை දෙවියන් பலப்படுத்தி වහන්සේ තුල ශක්තිමත් කරගත්තේ. நீர் என்னோடு இருந்தே ඔබ මා සමග හිටියා. இனியும் என்னோடு கூட இருப்பீர். දැනුත් ඔබ ඉන්නවා මා සමග. அதான் மார்ட்டின் லூத்தர் இப்படியா சொன்னார். මාටින් ලූතර් මේම කිව්වා. இன்னைக்கு எனக்கு அதிக வேலை இருக்கு මට අධික ලෙස වැඩ තිබෙනවා. அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? එහෙම අපි මොනවද කරන්නේ? சீக்கிரமா எழுப்பி வேலையை ஆரம்பிச்சுவோம். අපි වේලස්සනේ නැකිట్లా වැඩ පටන් ගන්නවා. மார்ட்டின் லூத்தர் சொன்னாரா, මාටින් ලූතර් இன்று කිව්වා. எனக்கு அதிகமாக வேலை இருக்கிறது, මට අධික වැඩ තිබෙනවා. அதனாலே நான் அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். අධික ලෙස යාඥා කළ යුතුයි. அதிகமாய் வேலை இருக்கிறது, අධික වැඩ තිබෙනවා. அதற்கான அதிகமாய் ஜெபம் பண்ண ඒ வேண்டும். උදෙසා අධික ලෙස சில යාඥා வேளை நம்ம வாழ்க்கை எப்படி மாடுது, අපගේ ජීවිතේ කොහොමද දන්නවද? இன்னைக்கு அதிகமா வேலை இருக்கு, අධික වැඩ තිබෙනවා. கொஞ்சமா ஜெபம் பண்ணிட்டு வேலை ඒ தொடங்கி. නිසා පොඩ්ඩක් යාඥා කරලා වැඩ පටන් ගන්නවා. நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது முக்கியம். අපි මොනවටද මුල් තැන දෙන්න ඕනේ කියන එක හරි වැදගත්. என் தேவனோடு இருக்கிற நேரம் அதிகமா இருக்க வேண்டும். මාත් එක්ක දෙවියන් වහන්සේත් එක්ක ගත කරන වෙලාව අධික වෙන්න அதே ඕනේ. எப்போ நாங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா ඒක අපි හඩු කරන්න පටන් ගත්තම நாங்கள் என் கிரியை செய்ய முடியாது. අපිට ක්‍රියා කරන්න බෑ. வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது අපි සුදු බයිබලේ බලනකොට அன்பா இருக்கலாம், வல்லமையா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், எல்லாம் பெற்றுத்தான் கொடுக்க முடியும். අපිට ප්‍රේමයේ බලය හැමදේම ලබාගෙන තමයි දෙන්න පුළුවන්. பெறாமல் கொடுக்க முடியாது. ලබා ගන්න නැතුව දෙන්න බෑ. சொல்றாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க பழமொழி ஒண்ணு, பானையில இருந்தா தான் அகப்பையில வரும். ඒ මුට්ටියේ තිබුණොත් තමයි ඇඳට එන්නේ. பானையில இல்லைன்னா போட்டு வலிச்சுட்டே இருக்க வேண்டியது. ඒ මුට්ටියේ නැත්තම් නිතරම මේ සද්දේ විතරයි. சில வேளை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ක්‍රිස්තියානි ජීවිතෙත් මේමයි. பெற்றுக்கொள்வதில்லை, ලබා ගන්නේ නැහැ. ஆனால் நாங்கள் கொடுக்க ஆசையா අපි இருக்கிறோம். දෙන්නට ආසයි. பெற்றுக்கொள்வது ஜெபத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள ඒ முடியும். ලබා ගන්න පුළුවන් යාඥාවෙන් පමණයි. அவரோடு எடுக்கிற நேரத்தின் மூலமாய் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். එතුමත් එක්ක ගත කරන වෙලාවෙන් තමයි ලබා ගන්න. ஆண்டவர் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருக்கல, එයා ෆාස්බුක් එකක් அவர் දැන් நல்ல ஸ்ரீலங்கா சாப்பாடு வச்சிருக்கார். අපි ලංකා කෑම තමයි තබා තිබෙන්නේ. இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ஸ்ரீலங்கன் சாப்பாடு செய்யறதுக்கு 2-3 மணி நேரம் வேணும், நல்ல சாப்பாடு செய்து எடுக்கிறதுன்னு சொன்னா. අපිට ලංකා කෑම අදන්නට පැය 2-3ක් විතර යනවා. ஆனா நம்ம ஒரு நூடுல் போடுறதுன்னு சொன்னா அப்படியே போட்டுட்டு தண்ணியில போட்டு எடுத்து නූඩ්ස් එකක් අපිට අවශ්‍ය නම් ටක් ගාලා උණු වතුරට දාලා ගන්න පුළුවන්.
அதனாலே நாங்கள் எவ்வளவாய் கொடுக்க ஆசைப்படுகிறோமோ அவ்வளவுக்காய் நாங்கள் பெற்றுக்கொள்ள අපි வேண்டும். කොතරම් දෙන්න ආසා වෙනවද එතරම් අපි ලබා ගත යුතුයි. பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனை விட்டு ஓடாதபடிக்கு இருக்க வேண்டும். ප්‍රශ්න එනකොට දෙවියන් වහන්සේගෙන් අපි ඈත් වෙන්න නරකයි. பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் தேவனிடத்திலே ஓட வேண்டும். ප්‍රශ්නයක් එනකොට දෙවියන් වහන්සේ වෙතටම நாங்க දුවන්න செய்யறதெல்லாம் ඕනේ. வேற. අපි කරන්නේ වැරදි විදියට. நிறைய வேலை இருந்தா கொஞ்சமா ஜெபிக்கிறது. ගොඩාක් වැඩ තියෙනවා නම් පොඩ්ඩක් යාඥා. பிரச்சனை வந்துட்டா தேவனிட்ட போவோம், வேற ஒரு பக்கமா ஓடுறது. ප්‍රශ්නයක් ආවම දෙවියන් වහන්සේ වෙතට යන්නේ නැහැ, වෙන පැත්තකට යනවා. பிரச்சனை வந்தால் அதிகமாய் தேவனோடு நேரத்தை අපි செலவழிக்க வேண்டும். ප්‍රශ්නයක් ආව දෙවියන් වහන්සේ වෙතට තමයි අධික ලෙස எங்களுடைய ஜெப வாழ்க்கையை அதிகரிக்க අපේ வேண்டும். යාඥාව වැඩි කරන්න ඕනේ. எங்களுடைய தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் அதிகமாய் செலவிட දෙවියන්ගේ வேண்டும். වචනේ කියවීමේ අධික ලෙස වෙලා ගත කරන්න ඕනේ. தேவன் எப்படி உண்மை உள்ளவர் என்பதை அடிக்கடி நாங்கள் சிந்திக்க வேண்டும். නිතරම දෙවියන් වහන්සේගේ අවංකභාවය නිතරම හිතන්න ඕනේ. சில வேளையில் அப்படி நாங்கள் செய்யும்போது எங்கள் சூழ்நிலை உடனே மாறாம இருக்கலாம். අපි සමහරට ඒ දේ කරනකොට අපේ වාතාවරණය වෙනස් වෙන්නේ ஆனால் නැතුව තිබෙනවා. எங்களுக்குள்ளே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும். අප තුල කාර්යයක් සිදු වෙමින් පවතිනවා. எங்களுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கும். අප තුල සිදු වෙනවා දෙයක්. நான் ஒரு தடவை இங்க சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, ஒரு தடவை ஒருவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். මං කිව්වද මතක නැහැ කෙනෙක් උදෙසා ஒரு යාඥා பரிசுத்தமான ஜெபம். සුද්ධ වූ යාඥාවක්. காலையில் 5 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டு, උදෑසන පාට දන ගහලා ஆண்டவரே දෙවියනි எனக்கும் என் மேல் அதிகாரிக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது. මටත් මගේ උසස් නිලධාරීන්ටත් අරියන්නේම නැහැ. தயவு செய்து இந்த வேலையிடத்துல அவரை எடுத்து ඒ ආව අරගෙන දාලා வேற எங்கேயாவது நல்ல ஒரு வேலையை கொடுத்து වෙන තැනක හොඳ රැකියාවක් දීලා இங்க எடுக்கிற சம்பளத்தோட நல்ல சம்பளம் கொடுங்க. මේ ගන්න පඩියටත් වඩා වැඩි පඩියක් දීලා நல்ல ஜெபம் இல்லையா? එහෙම හොඳ යාඥාවක් அவரை இந்த இடத்துல இருந்து எடுத்து வேற எங்கேயாவது கொண்டு போய் நல்ல வேலை கொடுத்து நல்ல சம்பளம் கொடுங்க. මෙතන ඉඳලා මගේ උසස් නිලධාරිය අරගෙන වෙන තැනකට ගිහලා හොඳ පඩියක් දෙන්න කියලා. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? එනන්සේ මොනවද කිව්වේ? நீ அவனை ஆசீர்வதி, එයාව ආශිර්වාද அவர் කරන්න. குடும்பத்தை ඒ ஆசீர்வதி. පවුල ආශිර්වාද කරන්න. எப்படி ஆண்டவரே? කොහමද? அவன் எப்ப பார்த்தாலும் என்னோட பிரச்சனை. නිතරම මාත් එක්ක ප්‍රශ්න. நீ நான் சொல்றேன் அப்படியே அவனை எடுத்து போடுன்னு சொல்றேன். මම කියනවා අරන් දාන්න කියලා. நல்ல வேலையை கொடுன்னு சொல்றேன். හොඳ රැකියාවක් දෙන්න நீ කියනවා. என்ன சொன்னா அவனை ஆசீர்வதின்னு சொல்றேன். ඔබ කියනවා එයාව ආශිර්වාද කරන්න කියලා. முதல் நாள் என் ஜெபம் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. அப்படி விட்டு මගේ போயிட்டேன். යාඥාව කෙටි වුණා, නතර වුණා. ரெண்டாவது நாள் முழங்கால் படியும் பொழுது දෙවන දවසේ මම දන அப்படியே ගන්නවා. அவர் முன்னாடி வந்தார். එතුමා මගේ ඉදිරියටම පැමිණි. ஆண்டவர் சொன்ன அவனை ஆசீர்வதி. ස්වාමීන් වහන්සේ කිව්වා ආශිර්වාද කරන්න කියලා. சில வேளையில் நம்ம விருப்பங்களை அதிகமா ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் இப்படி செய்யும் அப்படி செய்யும்னு கேட்கிறோமே අපි தவிர නිතරම අපේ යාඥාවේ අපේ කැමැත්ත අපගේ දේත මේම කරන්න එහෙම කරන්න කියලා අපි කියනවා. அவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க விட்டுறோம். අපි ආන්නේ නැහැ එතුමා මොනවද කියන්නේ කරන්න ඕනේ. நான் அன்று அவரை ஜெபிக்க ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன். අපි ආශිර්වාද කරන්න පටන් ගත්තා වුණා. எனக்கும் அவருக்கும் உள்ள இருந்த ஐக்கியம் அவ்வளவா மாறிடுச்சு, ඊට நல்லா පස්සේ மாறிடுச்சு. එයායි මටයි හොඳ එකමුතුකමක් அதற்கு සාභාගී. பிற்பாடு என்னுடைய ஜெபம் எல்லாம் ඊට පස්සේ මගේ යාඥාව யார் எதிர்த்து நின்றால் කවුරු විරුද්ධව හිටියත් ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதி, ඔව් ආශිර්වාද කරන්න. குடும்பங்களை ඒ ஆசீர்வதி, පවුල ආශිර්වාද කරන්න. எனக்கும் அவருக்கு நல்ல சமாதானத்தை தாரும். එයාටත් මට සමාදානය දෙන්න. ஏன்னா என் கேரக்டர் ஆண்டவர் மாத்தினா உன் ஜெப வாழ்க்கை மாறணும். මගේ ජීවිතේ යාඥා තුළින් චරිතය වෙනස් நீ කළා. சர்ச்சுக்கு போறதாலேயோ கிறிஸ்தவங்க நீ எனக்கு பெரிய விசேஷம் இல்லை, மற்றவனும் விசேஷம் நீயும் விசேஷம் எல்லாம் ඔබ ஒண்ணுதான். පල්ලෙට යනවා කියලා ඔබ අනිත් අය වගේ ලොකු විශේෂත්වයක් නැහැ. உங்களுடைய ஆத்மா எப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமோ மற்றவருடைய ஆத்மாவும் பாதுகாக்கப்பட வேண்டும். ඔබගේ ආත්මය කොහොමද ආරක්ෂා වෙන්නේ? ඒ වගේ අනිත් අයගේ ආත්ම ආරක්ෂා වෙන්න ඕනේ. தேவனுடைய கிருபை நாங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கோம். දෙනාසගේ කරුණාව අපි වාඩි වෙලා ඉන්නවා. நம்முடைய சொந்த பலத்தினால அல்ல, අපගේ ශක්තිය ஏதோ නෝ. நானும் நீங்களும் அதிகமா இதை செய்ததுனால ஆண்டவர் கொண்டு விடல. අපි ගොඩාක් හදික ලෙස කරපු නිසා මෙතනට ආවේ නැහැ. தேவன் நம் மீது வைத்த கிருபை එනාස අප කෙරේ තැබූ அதனால කරුණාව. தான் இந்த இடத்துல இருக்கு. ඒ නිසා තමයි මෙතන ඉන්නේ. எங்களுடைய வேலையெல்லாம் මගේ රැකියාව මේකයි. நாங்கள் தேவனிடத்தில் ஓட வேண்டும். දෙනාසකින් දුවන්ට ඕනේ. அவர் எங்களை மாற்ற நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். එතුමා වෙනස් කරන්නට අතෑර දෙන්න ඕනේ. அப்புறம் என்ன செய்யறார் தாவீது? 8வது வசனம். දාවිත්තුමා 8 වෙනි පදය. தாவீது கர்த்தரை நோக்கி, දාවිත්තුමා දෙවියන් වහන්සේ நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? මම එයා අනුගමනයේ පසුපස අමා යන්න ඕනේද? இரண்டாவது கேள்வி, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். ඒක අල්ලගන්න පුළුවන්ද? இங்க தாவீது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதனால எல்லாம் நடக்கும்னு சொல்லி அவன் பாட்டு போல. ආලේපලක් කෙනෙක් මම කියලා දාවිත්තුමා හැමදේම කැමති විදිහේ දේවල් කරේ නැහැ. நான் ஒரு ஊழியக்காரன் அதனால நான் சொல்லுவது நடக்கும் நான் போல මම போகக்கூடாது. සේවකයෙක් මම කියපු දේ වෙයි කියලා ගියේ නැහැ. நான் கிறிஸ்துவுடையவன் அதனால நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி போகக்கூடாது. විශ්වාසයේ කෙනෙක් මම ඒ නිසා මේ විදිහට තමයි යන්න என் ඕන. தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ ඒ දේ உண்மையாவே இந்த இந்த அதிகாரத்தை வாசிப்பு இதயம் கலங்கிச்சு. මාගේ මේ පරිච්ඡේදයේ කියන හදවත தாவீதுடைய சூழ்நிலை நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? දාවිද්ගේ தත්ත්වයට මම හිටියන් කොයි විදිහට தත්ත්වයක් ඇද්ද? ஆண்டவர் அப்படி ஆண்டவர்கிட்ட போறான். දෙනාසේ වෙතට ගියා. ஆண்டவரே දෙවියනි நான் போட்டுமா? මම යන්නද? ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? யாரு வந்தான்னு தெரியாது, யாரு கொண்டு போனான்னு தெரியாது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. කවුරුද ආවේ කවුරුද ගෙනිච්චේ කොයි පැත්තට ගියාද කොයි දිශාවට ගියාද කියලා දන්නේ නැහැ. ஆண்டவர்கிட்ட கேட்டா දෙවියන් වහන්සේගෙන් ඇහුවා. அதுக்கு அவர் එතකොට அதை දෙවියන් பின்தொடர், ඒක ලූ බඳින්න. நீ அதை பிடித்து ඔබ අල්ලලා சகலத்தையும் සියල්ලක්ම சகலத்தையும் සියල්ලක්ම திருப்பிக் கொள்வாய். නැවත ඔබ ලබා ගන්නවා. ஆமென். ආමේන්.
தாவீது ஒரு அனுபவம் உள்ள யுத்த வீரன், දාවිත්තුම හොඳ අත්දැකීම් ඇති යුද්ධ වීරයෙක්. அநேக யுத்தங்களை வென்றவன். බෝ යුද්ධ ජයග්‍රහණය முதல் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது පළවෙනි පරිච්ඡේදයේ බලනකොට அங்கே சவுல் கொன்றது 1000, සවුල් 1000ක් මැරුවා. தாவீது கொன்றது அதாவது 10,000 சொல்லி දාවිත්තුමා දසදහසක් කියලා. அங்கே பெலிஸ்தியரே சாட்சி கொடுக்குறாங்க. පිලිස්තිවරු සාක්ෂි දෙනවා. அப்படியா யுத்தங்களை வென்ற ஒரு மனிதன். එවැනි යුද්ධ ජයග්‍රහණය කර මිනිස්සෙක්. ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், නමුත් දෙවියන්සකින් ඇහුවා. ஆண்டவர் நான் போகட்டா? මම යන්නද? நாங்க சில வேளையில அப்படியே எதிர்த்தே வேலையை செய்யறோம். சில வேளையில අපි විරුද්ධ විදිහට තමයි ක්‍රියා කරන්නේ. நாங்க தீர்மானத்தை எடுத்துட்டு අපි තීරණය අරගෙන அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட வந்து சொல்றது, ඊට පස්සේ අපි දෙවියන්සට කියනවා. ஆண்டவரே உமது வார்த்தை சொல்லுகிறது, ඔබගේ වචනේ நீ කියනවා. கைதொட்டு செய்யும் காரியங்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் ඔබ දෑත තියලා කරන என்று எழுதப்பட்டிருக்கிறதே, ඔබ ඒ වගේ වචන ஆசீர்வதியும். ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே உன் வீட்டின் அப்பத்தும் தண்ணியும் குறைவுலாம் கொடுப்பேன்னு சொன்னீரே, කෑමට බීම අඩුවක් නැතුව කරන ඔබ ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே நான் ஒரு நல்ல பெண்ணை பார்த்திருக்கேன், ஆண்டவரே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தரணும், ஆசீர்வதியும். මම හොඳ ගෑනු ළමෙක්ව බැලුවා. එයාව ආශිර්වාද කළා, විවාහ කළා දෙන්න. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதியும். මම බිස්නස් එක පටන් ගත්තා, ආශිර්වාද කරන්න. ஆனால் தாவீது செய்தது முதல்ல ஆண்டவர்ட்ட போய் கேட்டான், මම දාවිත්තුමා ප්‍රථමයෙන් දෙවියන්සකින් ඇහුවා. ஆண்டவரே நான் போகவா, මම යන්නද? பிடிப்பேனா, අල්ලනවද? என்ன நீர் சொல்லும். ඔබ මොනවද කියන්න? நாங்கள் கேட்காமல் காரியங்களை செய்துவிட்டு අපි කරන්න නැතුව ආන්න නැතුව කාර්යයන් කරන්න ගියාම அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட சொன்னோம்னா ஆண்டவரே ஆசீர்வதியும்னு சொன்னா, ඊට පස්සේ අපි ආශිර්වාද කරන්න කියලා දෙවියන්සට சில කිව්වා. வேளையில அது ஆண்டவரோட சித்தமா இருக்கா? නමුත් සේනාසේ කැමැත්තක් නැහැ. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? දෙවියන්සට ආශිර්වාද කරන්න පුළුවන්. ஆண்டவர் ஆசீர்வதிக்காக அப்புறம் சரி சொல்றது, ஆண்டவரே நீர் எனக்கு செய்யல. ආශිර්වාද කරේ නැත්නම් දෙවියන්ස මට දේ කළේ නැහැ. ஒரு தடவை என்னிடத்துல ஒரு ஒரு பாயும் கேர்ளும் வந்தாங்க. බෝයි ගර්ල් කෙනෙක් මාව වෙතට ආවා. நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம். ඒ දෙන්න කිව්වා අපි විවාහ වෙන්න යනවා කියලා. நல்லது, හොඳයි. ஆண்டவர்ட்ட கேட்டீங்களா? දෙවියන්සකින් ඇහුවද? இல்ல இல்ல எங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்க ஆசீர்வதிங்க. අපිට ඒක අපි දෙන්නට ඇල්ලුවා. ඔබ ආශිර්වාද කරන්න. நான் என்ன பாக்கெட்ல கொண்டு தரேன் ஆசீர்வாதத்தை. මම පොකට් එකේ ආශිර්වාදය තියන් ඉන්නේ. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்டீங்களான்னு கேட்டேன். ඔබ දෙවියන්සකින් ඇහුවද? சில வேளை நாங்கள் முந்தி ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட வருது, අපි ஆண்டவரே. දෙවේලස්සනේ දෙයක් කරලා ඊට පස්සේ දෙවියන්සකින් சில ආශිර්වාද. வேளையில ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை வைத்திருப்பார், දෙවියන්ස අපිට සැලැස්ම තබා තිබෙනවා. நாங்கள் அந்த திட்டத்துல போறது ඒ இல்லை. සැලැස්මට යන්නේ නැහැ. எனக்கு விருப்பமானது අපි செய்யறது, කැමති දේ කරනවා. அதுக்கப்புறம் அப்படி வளைச்சு எடுக்கிறது என் ඊට இடத்துக்கு. පස්සේ ඒක අපි නමල ගන්න හදලා බලනවා. நான் சில வேளை தரிசனங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவர் சில பேர் கனவு காண்றதை தரிசனமா வச்சிருக்காங்க. අපි සීන සමාන දර්ශනේ තබා තිබෙනවා. இல்ல எனக்கு விருப்பம் இப்படி நடக்கும்னு சொல்லி. කැමැත්තක් තිබෙනවා මේ විදිහට සිදුවේ. நான் சொல்றேன், உன் கனவு வேற, தரிசனம் வேற. ඔබගේ සීන වෙනයි දර්ශනේ වෙනයි. தரிசனம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, දර්ශනේ දෙවියන් වහන්සේගෙන්. நீ காண்ற கனவு உன்கிட்ட இருந்து வருது. ඔබගේ සීනේ ඔබ තුලින් එනවා. உன்னுடைய விருப்பத்தை நீ தரிசனமாக்கிறாய். ඔබගේ කැමැත්ත දර්ශනයක් කරගන්න එපා. தரிசனம் வேறு, දර්ශනේ වෙනයි. தரிசனம் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பது தரிசனம். දර්ශනය කියන්නේ දෙවියන් වහන්සේ අප තුලින් මොනවද කරන්න යන දේ තමයි. நம்மளால முடியாதுதான், අපට බෑ තමයි. ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டம். දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම. சில வேளையில் நம்ம தரிசனம்னு சொல்றது நம்மளால முடிகிற காரியம். අපි දර්ශනය කියන්නේ අපිට කරන්න බැරි දේ. நம்மளால் முடிகிற காரியத்துக்கு எதற்காக தரிசனம்? අපිට කරන්න පුළුවන් නම් මොනවටද දර්ශනය? நம்ம தான் செஞ்சுட்டு போயிடலாமே. අපිටම කරන්න පුළුවන්. ஆமென். මේන්. சில வேளைகளில் நாங்கள் வார்த்தைகளை பாவிக்கிறோம், අපි වචනේ පාවිච්චි කරනවා. குடும்பத்திலும் அப்படிதான் வார்த்தைகளை பாவிக்கிறோம், පවුල තුල වචනේ පාවිච්චි කරනවා. ஆசீர்வாதமான வசனங்களை பேச விரும்புகிறோம். ආශිර්වාදමත් වචන කතා කරනවා. இது தேவனுடைய சித்தமா என்பதை அறிந்து செய்ய வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේ කැමැත්තද කියලා අහන්නට ඕනේ. தாவீது அவ்வளவு அனுபவசாலி. දාවිතුමාට එතන අත්දැකීම් තිබිලා. தாவீதுக்கு நிறைய விஷயம் தெரியும், බෝධේ දන්නවා දාවිතුමා. ஆனாலும் தாவீது போய் නමුත් දාවිතුමා ගිහිල්ලා ஆண்டவரிடத்திலே, දෙවියන් වහන්සේගෙන් ஆண்டவரே நான் பின்தொடரவா? මම පසු අලු බඳින්නද? பின்தொடர்றது மாதிரி அதை பிடிப்பேனா? ඒක අල්ල ගන්න පුළුවන්ද මට? சும்மா பின்தொடர்ந்து என்ன பண்றது? නිකන් ලූ බෙදලා වැඩක් சும்மா නැහැ. போய் என்ன பண்றது? මොනවද වෙන්නේ නිකන්? போயா பிடிச்சு அதை திருப்பி கொண்டு வரணும். ගිහිල්ලා අල්ලලා නැවත ගේන්න. அங்க போய் 600 பேர் செத்து போயிட்டா 600 දෙනෙක් මැරලට කිව්වොත් அதான் கேட்கிறேன், பின்தொடரவா? මම අලු බඳින්නද? ரெண்டாவது பிடிப்பேனா? දෙක අල්ල ගන්න පුළුවන්ද මට? தாவீது தேவனிடத்தில் முதலாவது கேட்டான், දාවිත් ප්‍රථමින් ඉල්ලුවා. அதற்கு பிற்பாடு கிரியை நடப்பேன். ඊට පස්සේ ක්‍රියා කළා. யோசிச்சு பாருங்க, කල්පනා කළ බලන්න. நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு கார் இருக்கு, අපිට හොඳ කාර් එකක් තියෙනවා. நல்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கு, நல்லா இருக்கு கார். හොඳ කන්ඩිෂන් එකේ තියෙන කාර්. ரோடு இருக்கேன்னு சும்மா ஓடிட்டே இருந்தேன்னா අපි නිකන් පාරේ නිකන් ගියාතින් நான் வந்து சேர இடத்துக்கு வர முடியுமா? මම යන්න ඕනේ තැනට යන්න පුළුවන්ද? அதுக்கு போறதுக்கு எங்களுக்கு சரியான ரூட் தெரியணும். අපිට මේ පාර දැනගන්න ඕනේ. தெரியலன்னா இங்க ஜிபிஎஸ்ல போட்டு பார்க்கணும். GPS එකකින් බලන්න ඕනේ දන්නේ නැත්නම්. பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ඒ විතර GPS. පාර දන්නවා ඊට පස්සේ. ஆண்டவர்கிட்ட கேட்டா එනන්සිකින් ඇහුවම. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். එයා හරිය දේ දන්න. அவர் ஆமன்னு சொன்னா එයා ආමෙන් කිව්වොතින්. அவர் நடத்துவார். එයා සිදු කරයි.
அநேக கிறிஸ்தவர்கள் பலத்தினாலே எல்லாம் செய்யப்பாங்க. සමහර ක්‍රිස්තියානි තමන්ගේ ශක්තියෙන් කරන්නේ. சரியான நோக்கம் எந்த இடத்துக்கு போகும் தெரியாம சும்மா ஓடிட்டு இருப்போம். හරි අරමුණක් ඇතුව තැනට දන්නේ නැතුව නිකන් ගමන් කරනවා. ஆனால் தாவீது எதிர்பார்த்த ஆண்டவரே දාවිත්තුමා කිව්වා நான் அங்க போய் பிடிப்பேனா. මම ගිහිල්ලා අල්ලනවාද? அப்பதான் அது அர்த்தம் என்ன? நான் அவங்களை காணுவேனா, ඒගොල්ලෝ யுத்தம் செய்வேனா, යුද්ධම් කරනවාද? யுத்தத்திலே வெல்வேனா, යුද්ධේ ජයග්‍රහණය அதற்கு කරනවා. பிற்பாடு எல்லாவற்றையும் ඊට பிடித்துக் පස්සේ හැමදේම ලබා ගන්නවද මම? ஒரு கேள்வியில தாவீது நிறைய விஷயத்தை அடக்கிட்டார். එක ප්‍රශ්නෙන් බොහෝ දේවල් එයා දැනගත්තා. தேவனிடத்திலே கேளுங்கள், දෙනාන්සකින් අහන්න. அவருடைய சித்தத்தை தேடுங்கள். කැමැත්ත සොයන්න. பரிசுத்த ஆவியா நமக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லி நாங்க ஆராய்ஞ்சு கேட்கணும். ශුද්ධාත්ම වහන්සේ මොනවද කියන්නේ කියලා අපි විමර්ශනට කරනවා. அவருடைய வழிநடத்தலுக்காய் நம்ம விட்டு கொடுக்கணும். එතුමාගේ මඟ පැන්වීමට අපි අතහැර දෙන්න இன்னைக்கு ඕනේ. அநேக விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு අද බොහෝ දේවල් අපි කරලා ஆண்டவரே செய்யும், ஆண்டவரே දෙවියනේ செய்யும். කරන්න நீர் செய்யணும். ඔබ කරන්න ඕනේ. நமக்கு வருகிற எல்லா சந்தர்ப்பங்களும் தேவனிடத்துல வந்து வருகிறதா இல்ல. අපට එන හැම අවස්ථාවක්ම දෙවියන් වහන්සේගෙන් නෙමෙයි එන්නේ. நமக்கு திறக்கப்பட்ட எல்லா வாசல்களும் தேவனால் திறக்கப்பட்டதும் அல்ல. අපට විවෘත වෙන හැම දොරටුවක්ම දෙවියන් වහන්සේ තුලින් එන දොරටු නෙමෙයි. தேவன் சொல்றார், நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். මම දොරටුවක් විවෘත කරලා තියෙනවා දෙවියන් වහන්සේ. நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. බොහෝ දොරවල් ඇරලා තිබෙනවා. தேவன் இந்த வாசலை திறந்து வைத்திருக்காங்க நாங்கள் தேடி දෙවියන් பார்க்கிறோம். වහන්සේ මොන වගේ දොරටුවක්ද විවෘත කළා කියලා අපි සොයන්න ඕනේ. அது ஒரு சமாதானத்தின் வழியா இருக்கு, සමාදානයක් වෙයි අපිට. அது சந்தோஷத்தின் வழியா இருக்கு, සන්තෝෂ මාර්ගයක් වෙයි. அது தேவனுடைய வழிநடத்தல் உள்ள வழியா இருக்கு, දෙවියන්සේගේ මඟ පෙන්වීමක් සමග தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வழியா இருக்கு. දෙවියන්සේගේ තේජසය අපිට හැංගෙනවා. சில வேளையில நம்ம வழி இருக்குன்னு சும்மா போயிடக்கூடாது. අපේ මාර්ගයක් තියෙනවා කියලා නිකන් යන්න නරකයි. நீங்க நினைக்கிறீங்களா வெளியில போறதுக்கு அதே வழி இருக்கு, இந்த வழியிலே இருக்கு, இப்படி போனா வெளியே போக முடியாது, අපිට එළියට இப்படி යන්න போனா போக முடியும். බොහෝ මාර්ග තිබෙනවා. கதவு இருக்குறதா திறந்துட்டு போயிடுறதா? දොරවල් තිබෙනවා කියලා හැරගෙන යනවද? தேவன் இந்த வழியை வைத்து දෙවියන් වහන්සේගෙන් මාර්ගය நம்ம වයි. அதை ஜெபத்துல மட்டும் தான் பிடிக்க முடியும். යාඥා තුලින් තමයි මේ දේවල් හොයා ගන්න පුළුවන්. அது மாத்திரம் இல்லாமல் එපමණක් නොවේ. தாவீது தேவன் சொன்னதுக்கு விசுவாசத்தோடு காரியத்தை நடத்த දාවිත්තුමා කියපු දේනස් කියපු දේ විශ්වාස කරමින් කරලා කාර්ය. அவன் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவரே நீ போ சொல்லிட்டீர், ஒரு நல்ல நேரம் பார்த்துன்னு சொல்லணும்னு அவர் கேட்கல. එයා වාඩි වෙලා දේනස් යන්න කිව්ව හොඳ වෙලාවක් ලැබුණම යන්නම් කියලා ඊකාගෙන හිටියේ නෑ. உடனடியா ඒ විලීම கிளம்பிட்டான். එයා ගමන් කළා. இன்னைக்கு ஊழியத்தில் அழைக்கப்பட்ட அநேகர் අපි බොහෝ සේවයට කැඳපු අය ஒரு நல்ல நேரம் வரட்டும், හොඳ වෙලාවක් ආවද பாப்பா ஆண்டவரை பேர் බලමු අපි වෙලාවක්. உடனடியாக நாங்கள் ஒப்பு கொடுத்தால் உடனடியாக நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். විකසින් දෙනාන්සේට බාර වුණොත් අපි ක්‍රියා කළන්ට ඕනේ. அதாவது யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது, යාකෝබේ කියනවා கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ක්‍රියාවක් නැති ඇදහිල්ල මරණයට පත්වෙච්ච நீங்கள் දෙයක්. கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் ඔබ ඉල්ලන අය පමණක් அது නොවේ. கிரியை செய்கிறவர்களாய் இங்கே இருக்க ඒක வேண்டும் என்று ක්‍රියා சொல்லுகிறது. කරන අය ලෙස වෙන්නට ඕනේ. பேதுரு தண்ணியில் நடக்கும் பொழுது පේදුරුතුමා වතුරේ ගමන් කර ඇවිදිනකොට இயேசுவை கண்டோனே வரவான்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார் வா. යේසුස් වහන්සේව දැකලා මම එන්නද කියලා යේසුස් වහන්සේ කිව්වා එන්න කියලා. உடனே இறங்கினதால தான் அவன் நடக்க முடிஞ்சது. එයා එක පාටම බැස්ස ගමන් වතුරට යාර ඇවිදින්න පුළුවන් වුණා. இல்ல ஆண்டவர், நான் யோசிச்சு சொல்றேன்னா இந்த அற்புதம் பைபிள்ல இருந்திருக்காது. නැත්තම් මම පොඩක් කල්පනා කරලා බයින්නම් කියලා කිව්වොත් ඒ ආස්කම අදත් තිබෙන්නේ නැහැ බයිබලේ. நாங்கள் அநேகர் அற்புதத்துக்கும் அடையாளத்துக்காக ஜெபம் අපි பண்ணுகிறோம். බෝල් ආස්කම් ලකුණු වලට යාඥා කරනවා. ஆனால் விசுவாச படியை வைக்கிறதுக்கு நாம் ரொம்ப අපේ யோசிக்கிறோம். ඇදහිල්ලේ මුල් පඩිය තියන්න අපි බය වෙනවා. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் අපේ ஆண்டவரே, ජීවිතේ ආස්කම් සිදු වෙන්න ඕනේ. அப்படி சொன்னா விசுவாசத்தில் நடக்க வேண்டும். එහෙනම් ඇදහිල්ලෙන් ඇවිදින්න ඕනේ. யோர்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரவேலர்கள் காலடி வைக்கல. යෝර්දාන් වෙන් වුණාට පස්සේ ඉස්රායෙල් ජනතාව ගමන් කළේ காலை නැහැ. எடுத்து வைத்த உடனே தான் ඒගොල්ලෝ අඩිය யோர்தான் பிரிந்தது. අඩිය තිබ්බ ගමන් වතුරට ඒක තමයි ජෝර්දානේ දෙබෑ වුණේ. அதனால எங்களுடைய விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ඒ නිසා අපගේ ඇදහිල්ල ජීවිතේ ඉතා වැදගත්. சில வேளையில் அப்படி படி எடுத்து வைக்கும் பொழுது தேவன் சில காரியங்களை காண்பிப்பார். අපිට ඒ වගේ අඩිය තියෙනකොට බොහෝ කාරණා දැනස්සේ පෙන්නනවා. விசுவாசத்துல வளரப்போறியா? ඇදහිල්ල වැඩින්ට යනවද? சில வேளை நாங்கள் ஜனங்களை மன்னிக்க வேண்டியதா අපි இருக்கும். ජනතාව කමා කරන්න ඕනේ වෙනවා. இல்லைன்னு சொன்னால் இருந்த இடத்துல இல்லாமல் ஊழியத்தை தொடங்க வேண்டியதா නැත්තම් இருக்கும். අපි ඉන්න තැනම අපි சேவையை පටන් ගන්න වෙනවා. விசுவாச படி என்பது நடப்பது இருப்பதல்ல. ඇදහිල්ලේ පඩිය කියන්නේ එක තැන නෙමෙයි යෑම. நடக்கும் பொழுது தேவன் நம்மை நடப்பிக்க விட்டு கொடுக்க ඒක வேண்டும். ඇවිදිනකොට දෙනාසිට අතහැර දෙන්න ඕනේ. நான் இந்த தீர்மானத்தை எடுத்து தேவனுக்குள்ள இருக்க போறேன் அப்படி ஒரு உறுதிப்பாடோடு வர අපි வேண்டும். දෙනාසිට තුළ ඒ ස්ථීරව ඉන්නවා කියන දේ අපි ස්ථීරව සිටින්නට ඕනේ. விசுவாசம் என்பது ඇදහිල්ල කියන්නේ என்னுடைய சிந்தை சொல்லும் இது நடக்காத ஒரு காரியம். මනස කියයි මේ දේ සිදු වෙන්නේ නැහැ කියලා. ஆனாலும் ஆண்டவரே நீர் சொல்லுகிறீர் நான் செய்கிறேன். නමුත් දෙනාස ඔබ කියන දේ මම කරනවා. யாரெல்லாம் பேதுரு இந்த தண்ணியில் நடந்ததை நான் என்னாலே செய்ய முடியும். පේදුරුතුමා කරපු දේ මටත් කරන්න පුළුවන් කියලා කී දේ. பேதுரு எவ்வளவு ஒரு மீன் பிடிக்கிற அனுபவம்,
கடல்னா என்னன்னு கரைச்சு குடிச்ச ஒரு ஆள். හොඳට පේදුරුතුමාට මූද ගැන හොඳටම දන්න කෙනෙක්. பேதுருக்கு தெரியும் கால் வச்சா கீழே போறதுதான். පේදුරුතුමාට දන්නවා වතුරට කකුල තිබ්බත් පල්ලෙහාට යනවා. ஆனால் ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி அவன் நடக்க ஆரம்பிச்சான். නමුත් ස්වාමීන් වහන්සේ කිව්ව නිසා එයා ඇවිදින්න පටන් ගත්තා. எங்களுடைய வாழ்க்கையிலே අපගේ ජීවිතේ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது மாத்திரம் දෙනාසෙන් ආනව පමණක් නොවේ. விசுவாசத்திலே படி எடுத்து வைக்க வேண்டும். ඇදහිල්ලෙන් අපි කකුල තියන්න ඕන ඉදිරියට. கடைசி பகுதி අන්තිම කොටස 18-19 வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் අමලෙක් අරංගිය හැම දෙයක්ම தன்னுடைய 2 மனைவிகளும் தாவீது விடுவித்தான். භාර්යාවන් දෙදෙනාම බේරගත්තා. எல்லாவற்றையும் සියල්ලක්ම எல்லாவற்றையும் සියල්ලක්ම எல்லாவற்றையும் සියලු දේ ஒரு சிறிய பகுதி அல்ல, කුඩා කොටසක් නෙවෙයි. 30% இல்ல, 130ක් නෙවෙයි. 60% இல்ல, 160ක් නෙවෙයි. 100% எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். 100%ක්ම එයා නැවත ලබා ගත්තා. எல்லாவற்றையும். සියල්ලක්ම. நம் தேவன் முழுமையின் தேவன். අපගේ දෙවියන් වහන්සේ සංඝ வேதம் සම්පූර්ණ. சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆகினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை සුදු බයිබලයේ කියන කුමාරයා නිදාසත් කර සැබවින්ම ඔබ නිදාස් වෙනවා. ஆண்டு ஒரு நாள் அரவாசி காரியம் செய்கிறவர் இல்லை. දෙනාසේ භාගයක් දේවල් කරන්නේ නැහැ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் අපි சொல்லுகிறது. කරන්න ස්වාමීන් වහන්සේ කියන කීලත් මම නොකර ඉඳීද? அவர் எல்லாவற்றையும் செய்கிறது. සියල්ල දේ කරනවා. ஒரு பகுதி அல்ல, එක කොටසක් නොවේ. முழுவதையும். සම්පූර්ණයෙන්ම. வாசிப்போம் யோவேல் 2 அதிகாரம் 25 இதோடு முடிக்க போறோம். යෝවෙල් 2:25 කියවමු. யோவேல் புத்தகம் යෝවෙල් நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். ආමේන්. ஆண்டவர் சொல்றார் பழைய ஏற்பாட்டிலே පරණ කිවිසුමේ කියනවා நீங்கள் இழந்து போனதை நான் மறுபடியுமாய் தருவேன். ඔබ අයිමි වෙච්ච දේවල් ඔබට නැවත මම දෙමි. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துற ஒரு காரியம், ඔබ උනන්දු කරන කාර්යයක්. நீங்கள் இழந்து போனதை தேவன் மறுபடியும் கொடுப்பார். අයිමි වෙච්ච දේ නැවත ස්වාමීන් වහන්සේ ලබා நான் දෙනවා. இத்தனை வருஷத்தை இழந்து விட்டேன், මෙතරම් අවුරුදු ගාණක් මම பொருளாதாரத்துல இதை இழந்து මගේ விட்டேன், ආර්ථිකයේ මම මේ දේවල් නැති වුණා. இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கீங்களா? ඔබ කනගාටුවේ ඉන්නවද? ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා நீ இழந்ததை நான் தருவேன். ඔබ අයිමි කරගත්ත நீ දේ தேட வேண்டியது மனுஷனை அல்ல, ඔබ සොයන්න ඕනේ நீ මනුෂ්‍යව. தேட வேண்டியது உன்னுடைய வழிகளை அல்ல, ඔබගේ මාර්ගය නොවේ. நீ தேட வேண்டிய என்னை, ඔබ සොයන්න ඕනේ මාව. என்னுடைய வழியிலே நட. මාගේ මාර්ගය. ஆமென். ආමේන්. எல்லோரும் எழுந்திருப்போம். අපි නැගිට සිටිමු. ஹalleluya, හalleluya. hallelujah. Thank you Lord. hallelujah. හalleluya. ஆண்டவர் இந்த நாளுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். දෙවියනි මේ දවස් නිසා ස්තුතියි. நீர் நல்ல தெய்வம். ඔබ යහපත් දෙවි කෙනෙක්. நீர் ඔබ பொய் சொல்ல மனுஷன் அல்ல, ඔබ බොරු කියන මිනිසෙක් නෙවෙයි. மனம் மாற மனபுத்திரன் ඔබ அல்ல. වෙනස් වෙන්න මනුෂ්‍ය පුත්‍රයෙක් වත්. சொல்லியும் செய்யாது. ඔබ කියලත් නොකර ඉඳීද? ஆண்டவரே, தாவீதுடைய சூழ்நிலை யார் இங்க இருந்தாலும் දාවිත් තුමාගේ වාතාවරණේ කවුරු මේ වගේ அவர் හිටියොත් ஒவ்வொருவரோடு நீர் பேசி ඒ අය සමග කතා කරන්න. நீர் சொல்லி செய்யாதவர் அல்ல ඔබ ஆண்டவரே. කියලා නොකරන කෙනෙක් නෙවෙයි. யாரோடெல்லாம் என்று பேசினீரோ, කාත් එක්කද කතා කළේ? யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, කවුද ඉතාගෙන ඉන්නේ? நான் சிக்லாக்கிலே இருக்கிறேன், මම සික්ලාත් එක්ක என்னுடைய ඉන්නවා. வீடு මගේ எரிக்கப்பட்டிருக்கிறது, ගෙහේ ගිනිබත්, என்னுடைய குடும்ப வாழ்க்கை මගේ எரிக்கப்பட்டிருக்கிறது, පවුල ගිනිබත් වෙලා, என்னுடைய எதிர்காலம் මගේ எரிக்கப்பட்டிருக்கிறது, අනාගතේ ගිනිබත් வழி වෙලා, தெரியல ஆண்டவரே, මාර්ගය දන්නේ எந்த නැහැ. பக்கம் போறதுன்னு தெரியல ඔය ஆண்டவரே. පැත්තද යන්නේ කියලා දන්නේ නැහැ. நீர் சொன்னீர், ඔබ කිව්ව என்னை தேடு, බෝස් හොයන්න කියලා. நான் உனக்கு வழியை காண்பிப்பேன். මම ඔබට මාර්ගය පෙන්වනවා. ஆண்டவர் அப்படி இருக்க ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். එවැනි හැම කෙනා උදෙසා යාඥා கர்த்தர் කරනවා. தாமே ஆசீர்வதிப்பார். එනස ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே, அவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்தும், උගේ මාර්ග සූදානම් කරන්න. கதவுகளை திறந்து கொடும். දොරවල් විවෘත කර දෙන්න. ஆண்டவரே, தாவீதை போல දාවිත් තුමා වගේ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள සියල්ල නැවත ලබා நீர் ගන්න. கிருபை ඔබ செய்யும்படியா කරුණා කරන්න කියලා. இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ ஜெபிக்கிறோம். නාමයෙන් යාඥා எங்கள் කරනවා. நல்ல பிதாவே. යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්.